வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 4க்கான ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி டெஸ்ட் நம்பர் 3ல ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்குது. நாங்கள் டிஸ்கஷன் அப்பயே சொல்லியிருந்தேன், இது வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து தெளிவாக இப்போ கரெக்ட் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் நம்பர் 4க்கான டிஸ்கஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். வந்து ஸோ என்ன அந்த கரெக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுமட்ட காரணத்தை படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு இருந்தது. இது வில்லே நுதலை வேர்க்கன் கயலேன்னு இருந்தது வந்து. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு வந்து என்ன இது வந்து பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து இதில் வந்து பயின்று வரக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேற்கதுவா ஏபு தொடை அப்படின்றது பயின்று வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேற்கதுவா ஏபு தொடை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய சீர்களில் இந்த லே 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 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வந்து. அப்போ இந்த ஏபு தொடை அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரோட இறுதி எழுத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றி வருதல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை நம்ம எடுக்கும்போது வந்து 1 3 4 வந்து. அப்ப கீழ்கதுவாய் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா 1 2 4ன்னு வரணும். மேற்கதுவாய்னா 1 3 4 வந்து. ஸோ அப்போ 1 3 4ஆம் சீர்களில் வந்து ஏபு காணப்படுகிறது அப்படின்னு. ஸோ அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா இது மேற்கதுவாய் ஏபு தொடை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கான கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை வந்து விளக்குகிறது அப்படின்னு வந்து. இதுதான் நம்ம போன தடவை பார்க்கும்போது இப்படி எடுத்திருக்க கூடாது, இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது ஏபு தொடை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சீர்ல இருந்தா நம்ம ஆரம்பிச்சு நம்ம வந்து எழுதுவோம். இதான் நம்ம வகுப்புலையும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்போ ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட அப்படின்னு பார்க்கலாம். இதான் வந்து சரியானதா இருக்குங்களா. அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது வந்து டெஸ்ட் நம்பர் 4. ஸோ அதுக்கான விடை மற்றும் விளக்கம் அப்படின்றத வந்து பார்ப்போங்க. ரொம்ப சுலபமாவே இருந்திருக்கும் தேர்வு அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சந்திப்பிழை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அந்த ஒற்றுப்பிழை அப்படின்றத நீங்க நல்லாவே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்ப்போம். இலக்கண விதிப்படி நம்ம வந்து பார்ப்போம். வந்து ஜென்ரலா படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும். ஆனா இலக்கண விதிப்படி என்ன விடை வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சந்தி பிழையற்ற தொடரை தேர்க அப்படிங்கிறோம். அப்ப பிழையற்ற தொடர் எது அப்படின்றத நமக்கு வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்ப இதுல கொடுத்திருக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா வந்து உணவு, உடை, அடிப்படை தேவை. அடிப்படை அப்படின்னு பார்க்குறோம். அடிப்படை படை அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி கா சா தா பா இவற்றுக்கு முன்பாக வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப தாவோட வரிசை தான் தே அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால அந்த இடத்துல இத்து வருது அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி அந்த இந்த அப்படின்ற சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இங்க தேவையில வந்து பார்த்தீங்கன்னா காசா தாப்பா தாவோட வரிசை வந்திருக்கு வல்லினம். அப்ப அதுக்கு ஒற்று மிகும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால அங்க இத்து வருது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தேவையை ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துலயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒற்று வந்து மிகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையிலையும் அதே மாதிரி காசா தாப்பா பாவோட வரிசை தான் பூ வருது அப்படின்னு பார்க்குறோம். அதனால அந்த இடத்துல இப்பு வரும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து செய்தானதும் உண்மை தொகையில வராது அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து அதனால இம் வந்திருக்கேன். அது மாதிரி முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ முதல் இடம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதே மாதிரி எண்ணு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8 10க்கு மட்டும் தான் என்னன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ முதலுக்கு வராது அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ மாதிரி இடம் அப்படின்னும் போது இம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தகம் பூ அப்படின்றது காசாத்த பரிசலம். இம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து அந்த ஒரு மையத்துக்கு அடுத்து வராது அப்படின்னு பார்க்குறோம். புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த புத்தக சாலை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரிஜினலா புத்தகம் கூட்டல் அது புத்தகம் சாலை அப்படின்னா அது புத்தக சாலை அப்படின்னும் போது வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னா அந்த கூ அப்படின்றது நம்ம குற்றியலுகரம் அப்படின்ற வன்தொடர் அப்படிங்க வன்தொடர் குற்றியலுகரம் கூ வந்து. ஸோ காவோட வரிசை தான் வந்து கூ. கா அப்படின்றது என்னன்னா வல்லெழுத்து அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வல்லினம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனுடைய குற்றியலுகரமா வந்து என்ன இருக்குன்னா அங்கே கூ இருக்கு, ஊ அப்படின்னு முடியணும். ஸோ அதுதான் வந்து கூ சு டு து பூரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கூ அப்படின்றது வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கு. ஸோ அதே மாதிரி தா அப்படின்றது வந்து காசா தாப்பா வலின் எழுத்து, அதுக்கு முன்னாடி வந்தாலும் ஒற்று எழுத்து முகம். ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு என்ன நீங்க இத்து வர்றோம் அப்படின்னு வந்து. ஸோ அப்ப நமக்கு விடை என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்லினம் மிகுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சொற்றொடர்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அடிப்படையிலையும் வந்திருக்கு, அந்த இந்த அப்படின்ற சொற்களின் அடிப்படையிலையும் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு அப்படின்னும் போது அதை தொடர்ந்தோம். அதே மாதிரி தா அப்படின்ற வரிசை அப்படின்றது வந்து காசா தாப்பா அப்படின்ற வரிசைக்கு முன்னாடி வல்லினம் மிகும் அப்படின்ற அடிப்படையில நமக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான விடை அப்படின்றது வந்து ஆன்சர் வந்து சி அப்படின்னு. ஸோ விளக்கம் என்ன அப்படின்றது பார்ப்போங்க.
இப்ப அடிப்படை தேவை அப்படின்னும் போது இந்த ஐகாரம் ஈற்று அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஐ அப்படின்றது என்னன்னா அடிப்படை ஐ அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிகும் சொல்லலாம். ஐகாரம் ஈற்று வந்தது அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் நமக்கு வல்லினம் மிகும். வறுமொழியில் என்னப்பா இருக்குன்னா வல்லினம் தே அப்படின்னு இருக்கு, தா வரிசை, அப்ப அந்த இடத்துல வருது அடிமக்கள் வந்து அந்த தேவை அப்படின்னும் போது அந்த இந்த அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எனும் சுட்டு திரிபுகளை வந்து அடுத்து வல்லினம் மிகும். அப்ப அந்த இந்த அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த இடத்துலயும் வல்லினம் மிகும். ஏன்னா அம்மரம் அப்படின்றது வந்து நம்ம இலக்கண முறைப்படி சரி, அதே வந்து அது வந்து அம்மரம் அப்படின்றதும் அம்மரம் வந்து இவ்வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அம்மரம் இவ்வீடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து என்ன சொல்லுவோம்னா அது வந்து புறச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுல வந்து அந்த மரம் இந்த வீடு நம்ம சொல்லும் போது அது என்னவா மாறுது அப்படின்னா சுட்டு திரிபா வந்து மாறுது அப்படின்னு நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தோம். சோ அதுக்கு அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. சோ அதன்படி அங்க வல்லினம் மிகுந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையை பூர்த்தி அப்படின்னும் போது தேவையை ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு, அப்ப வல்லினம் மிகும் அப்படிங்கிறோம். சோ அதன் அடிப்படையில மிகுது அப்படிங்கிறாங்க. சோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஈர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து அப்படின்னா ஐ அப்படின்றது வெளிப்படையாக அமைந்துள்ளது அப்படிங்கிறோம். அதனால மிகுது அப்படிங்கிறோம். அடுத்து சாலைக்கு தரப்பட அப்படின்னு பார்க்கிறோம். இதுல நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வந்து அதை வச்சு நம்ம சொல்லலாம். அப்ப அதே மாதிரி கூ அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குற்றிலுக்கிற எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வந்தர் குற்றிலுக்கிற சொல்லுவோம். சோ அது அதன் அடிப்படையில் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நமக்கு வந்து வேற்றுமை உருபு அப்படின்றது வந்து ஐ ஆல் கூ இன் அது கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை, ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை, கூ வந்து நான்காம் வேற்றுமை. சோ அப்ப நான்காம் வேற்றுமையில் இருக்க கூ அப்படின்றது அதன் அடிப்படையிலேயே நம்ம என்ன பண்ணலாம் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி போட்டுறோம். அப்ப சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படிங்கும்போது இத் அப்படின்றது வல்லினம் மிகுது அப்படிங்கிறோம். இதான் வந்து முதல் கொஸ்டினுக்கான விடை அப்படிங்கிறோம். அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா எழுத்து மற்றும் உயிரெழுத்துக்கள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அப்ப எழுத்து உயிரெழுத்து அப்படின்றத கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும். எழுப்பப்படுவதுன்னா பேசுறது, அப்ப ஒலி வடிவமா பேசப்படுது கரெக்ட் எழுத்து, வரி வடிவமா எழுதணும் அதுவும் கரெக்ட் அப்படிங்கிறோம். அப்ப இரண்டும் சரி அப்படிங்கிறோம். யாப்பிலக்கின் அடிப்படையில் எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லலாம் குறில் நெடில் ஒற்று என மூவகைப்படும் அப்படிங்கிற நம்ம வகுப்புல பார்த்ததுதான். சோ அப்ப இதுவும் சரி அப்படிங்கிறோம். இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் பிறப்பது அப்படின்னும் போது இயல்பா காற்று வெளிப்படும் போதே அது வந்து பிறக்கிறதா அப்படின்னா வந்து சரி அப்படின்னு எப்படி பிறக்குது? உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் மற்றும் வாயை திறத்தல் போன்ற எளிய செயல்பாடுகளால் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படிங்கிறோம். சோ அப்ப நமக்கு இங்க கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆராயும் பொழுது நமக்கு 1, 2, 3, 4 அனைத்தும் சரியா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப எவை சரி எது சரி அப்படின்னும் போது அனைத்தும் சரி அப்படிங்கிறோம். அப்ப நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான் நம்ம புத்தகத்துல இருக்கிறதா நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஆ முதல் அவ் வரை வந்து இருக்குல்ல. சோ மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ அது வந்து வாயை திறத்தல், உதடை விரித்தல், உதடலை குவித்தல் அப்படின்னா மூலமாக பிறக்கிறது அப்படிங்கிறோம். சோ குறில் நெடில் பாகுபாடு அப்படின்னும் போது வந்து அந்த ஒலிக்கும் நேரத்தை கால அளவு வச்சு நம்ம சொல்லுவோம். 1 மாத்திரையா 2 மாத்திரையா அப்படின்றது குறில் எழுத்துக்களை குறிக்க 1 மாத்திரையும், நெடில் எழுத்துக்களை குறிக்க 2 மாத்திரையும் கால அளவு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம போட்டலாம் அப்படிங்கிறோம். அடுத்து சந்தி பிழையற்ற தொடர் எது? பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிறோம். சோ கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படிங்கிறது. அப்ப கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னா அவையாருடைய கூற்றம் வந்து இருக்கு அப்படிங்கிறது. சோ இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கடுகை துளைத்து அப்படின்னும் போது வந்து கடுகை ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்றது பயின்று வந்திருக்கு. அதனால நமக்கு என்ன போடுறோம்னா இத்து வந்து போடுறோம். அது மட்டும் இல்லாம அதனுடைய தொடர்ல வந்து தா வரிசை வந்து தூ வந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி அதற்கு என்னமான இத்து வந்து போட்டாகணும் அப்படிங்கிறோம். அப்ப கடுகு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கும் பொழுது அந்த ஐ அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த துளைத்து அப்படின்னா அந்த தகர வரிசை அப்படின்னு ஒட்டெழுத்து, அதனாலும் மிகுது. அதே மாதிரி அந்த ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்றது நம்ம போடுறோம். அடுத்து ஏல் கடலை புகட்டி அப்படிங்கிறோம். ஏல் கடல் அப்படின்றது வந்து இருக்கு, கடலை ஐ அப்படின்னு நம்ம சேர்க்கிறோம். சோ அப்ப அந்த ஐ அப்படின்றது நமக்கு சேரும் பொழுது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது வந்து ஒற்று மிகுது அப்படிங்கிறோம். அதனால நம்ம ஏல் கடலை புகட்டி அப்படின்னும் போது அந்த பகர ஈர் அப்படின்றது வந்து பா அப்படின்றது கா சா தா பா பா வரிசையில வருது. அப்ப நம்ம இப்ப அப்படின்றது நம்ம போடுறோம் அப்படிங்கிறோம். சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா ஏல் கடலை புகட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒற்று மிகுது அப்படிங்கிறோம். ஏழு மென்னு பெயரை அடுத்து வல்லினம் மிகாது அப்படின்னு. ஆனா ஏல் கடலை அப்படின்னு வரும் பொழுது கடல் வருது, அதுக்கு வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறோம். அப்ப ஏழுக்கு அடுத்து நம்ம இக்கு வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க வந்து. அடுத்து புகட்டி குறுக தரித்த அப்படிங்கிறது. இப்ப புகட்டி அப்படின்னும் போது டி இ உ அப்படின்னு வந்துச்சாவே நம்ம என்ன சொல்லலாம் அது வந்து வினையச்சம் அப்படின்னு வந்து. அப்ப இகர ஈற்று இருக்கக்கூடிய வினையச்சமா இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இகர ஈற்று இருக்கக்கூடிய வினையச்சத்தின் பின்பு என்னன்னா வல்லினம் வந்து மிகும் வந்து. அப்ப புகட்டி அப்படின்னும் போது டி இ வருது, இட்டுக்கூட்டல் ஈன்னு வருது. சோ அந்த இட்டுக்கூட்டல் ஈ அப்படின்றது எது குறிக்குதுன்னா நமக்கு ஈற்று இகர ஈற்று வினையச்சமா வந்து இருக்கு.
அப்ப வினையச்சமா இருந்ததுன்னா வல்லினம் மிகும். அதே மாதிரி அது இங்க குறுக அப்படின்றது அடுத்து வறுமொழியில இருக்கக்கூடிய முதல் சொல் அப்படின்னா கு அப்படின்னு பாக்குறோம். அது இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அதை வச்சு நம்ம போடும்போது அங்க புகட்டி இக்கு போட்டு அடுத்து குறுக அப்படின்னு போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து குறுக தரித்த அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு அடுத்து குறுக அப்படின்னும் போது கா அப்படின்னா இக்கு கூட்டலா, அப்ப அகர ஈற்று வினையச்சமா இருக்கு அப்படின்னு குறுக அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அகர ஈற்று வினையச்சமா இருக்கு. அப்பயும் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நமக்கு வல்லினம் வந்து மிகுது அப்படின்னு. சோ அப்ப நம்ம அகர ஈறு இகர ஈறு வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினம் மிகும் அப்படின்னு. அப்ப டி அப்படின்னும் போது இகர ஈராகும் வந்து குறுக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அகர ஈராகும் வினையச்சமா வந்து இருக்கு. வினையச்சம் அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு வினை சொல் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தா அதை வந்து என்ன சொல்லணும் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம முந்தைய வகுப்புகளை நம்ம படிச்சிருக்கோம். அது தொடர்பா நம்ம தேர்வு எழுதி பார்த்திருப்பீங்க. சோ முதல் 2 டெஸ்ட்ல வந்து சோ அப்ப குறுக தரித்த அப்படின்னும் போது அந்த இடத்துல குறுக தரித்த தா அப்படின்னா இத்து வந்து நம்ம போடுறோம் வழிமுகம். அடுத்த தரித்த குரல் அப்படின்னும் போது வல்லினம் மிகாது. தரித்த அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து பெயரச்சம் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியுது குரல் அப்படின்ற பெயர் சொல்லி கொண்டு முடியுதுனால அது வந்து பெயரச்சமா வந்து இருக்கு. அப்ப பெயரச்சத்துக்கு என்ன பண்ணாதுன்னா வல்லினம் மிகாது, வினையச்சத்துக்கு வல்லினம் மிகும் அப்படின்ற வாய்ப்பாட்டின் அடிப்படையில நம்ம என்ன பண்றோம்னா அப்ப தரித்த குரல் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம என்ன போட மாட்டோம் இக்கு போடக்கூடாது அப்படிங்கிறோம். சோ அது நம்ம நினைவு வச்சுக்கணும். அடுத்து 4வது கேள்வி பொருத்துகள். எழுத்தின் வகை மாத்திரை அளவு வந்து குறில் எழுத்து அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஒரு மாத்திரை அணிமுக்கிறோம். சோ அப்ப அதனுடைய மாத்திரை அளவுனா ஒரு மாத்திரை அணிமுக்கிறோம். அதே நெடில் எழுத்து அப்படின்னும் போது 2 மாத்திரை அணிமுக்கிறோம். சோ அப்ப ஏக்கு வந்து 2 பிக்கு வந்து 4 அணிமுக்கிறோம். சோ மெய் எழுத்து அப்படின்னும் போது அதனுடைய மாத்திரை அளவு என்னன்னா அரை மாத்திரை அணிமுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை. அப்ப நம்ம இங்க இருக்கிறதுல 2 4 அப்படின்றத வந்து வந்துடணும். அதுக்கு அடுத்து 1 3 வந்தாலும் சரி 3 1 வந்தாலும் சரி ரெண்டுமே அரை அரை மாதிரி தான். அப்ப 2 4 இருக்கக்கூடியது விடை எது அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி அப்படின்னு பாக்குறோம். சோ அதை நம்ம போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். சோ அப்ப மெய் எழுத்து அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் படி போகும்போது நம்ம மெய் எழுத்துனா அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அனுப்பிக்கிறோம். சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து 2 4 வரணும், ஏக்கு 2 பிக்கு 4 அப்படின்னு வரணும் அப்படி பாக்குறோம். சோ அதுதாங்க விளக்கமாக நம்ம கொடுத்துருக்கோம். சந்திப்பிலை அற்ற தொடரை தேர்க வந்து சந்திப்பிலை அற்ற தொடர் வந்து திருப்பி தொடரை தேர்க. இப்ப ஆன்சர் வந்து சி. மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும் அணிவகம். இப்ப நம்மை அப்படின்னும் போது என்னன்னா அந்த இடத்துல ஐ அப்படின்னு வருது. 2ஆம் வேற்றுமை உருபு நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும் அணிமுகம். அப்ப 2ஆம் வேற்றுமை உருவாக ஐ வெளிப்படையா வர்றதுனால அந்த இடத்துல நமக்கு ஒற்றுமிகும் அணிமுகம். அடுத்து சாதனைகளுக்கு இட்டு செல்லும் அணிமுகம். இப்ப நம்ம இட்டு செல்லும் அப்படின்னும் போதுன்னா இட்டு அப்படின்றது நமக்கு இருக்கு. சோ செல்லும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காசா தாப்போட வரிசையா வந்து இருக்கு அணிமுகம். அதே மாதிரி பொருளாதார சாதனைகளுக்கு பொருளாதாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அங்க இச்சு வந்திருக்கு. அப்ப பொருளாதார அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா இப்ப பொருளாதார அப்படின்னு வருது. ரா அப்படின்னும் போது நம்ம இரு கூட்டல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அகர ஈறு வந்து இருக்கு பாக்குறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெயரடையா வந்து வந்திருக்கு அப்படின்னு. அப்ப பொருளாதார சாதனைகளுக்கு அப்படின்னும் போது பெயரடையில அடுத்து வல்லினம் வந்து மிகக்கூடியதா வந்து இருக்கு. அப்ப அகர ஈறு பெயரடையா வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு வல்லினம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிகும் அப்படின்னு. சோ அப்ப அந்த இடத்துல காசா தாப்பா வரிசையில சாக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் இச்சு வந்து போடணும் அப்படின்னு. சோ அதனால மிகுது அப்படின்னு. அப்ப பொருளாதாரம் என்னும் சொல் அகர ஈற்று பெயரடையாக வந்துள்ளது. அதனை தொடர்ந்து வரும் சாதனைகளுக்கு என்னும் பெயர் சொல்லுடன் புணரும் போது வந்து இடையில் சகர ஒற்று மிகுந்து பொருளாதார சாதனைகளுக்கு என்றாகும் முடியணும். அப்ப பொருளாதாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்க பொருளாதார சாதனைகளுக்கு அப்படின்றது பெயரடையா வந்திருக்கு. பெயரடையா வந்ததுனால ஒற்று வந்து மிகுது அப்படின்னு. சோ அப்ப ஏன்னா பொருளாதாரம் என்னும் சொல் வந்து அகரீற்று பெயரடையாக வந்து பொருளாதார அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாதனைகளுக்கு சொல்லிட்டு பெயரடையா வந்ததுனால நமக்கு வந்து மிகுது. அது மாதிரி காசா தப்பா வரிசை வந்ததுனாவே கண்டிப்பா வந்து மிகும். சோ அதன் அடிப்படையில சாக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈச்சு அப்படின்றத நம்ம போட்டுடலாம். நீங்க படிச்சாவே சரியா விடையில வச்சிருவீங்க. அதே நேரத்துல நம்ம இலக்கண விதியும் பொருந்துதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு நம்ம போட்டுடலாம். அடுத்து இட்டு செல்லும் அப்படின்னு வந்து செல்லும் அப்படின்னும் போது காசா தாப்போட வரிசை தான். அப்ப சாவோட வரிசை தான் சே அப்படின்னு பாக்குறோம். அது ஒண்ணு வருது. இட்டு டூ அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து கூ சு டு து புரு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்த இடத்துல வந்தொடர் குற்றியில் இருக்கிற வினையச்சமா வந்து இருக்கு. அதன் பின்னாடி வந்து மிகும் அப்படிங்கிறோம். சோ இப்ப குற்றியில் இருக்கிறமா இருக்கு அப்படின்னும் போது அது வன்தொடர் குற்றியில் இருக்கிறமா இருந்ததுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு பாக்குறோம். சோ அதன் அடிப்படையிலும் ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொஸ்டின் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5 எடுத்துட்டா நமக்கு வந்து சி அப்படின்னு பாக்குறது. மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும் அப்படின்னு.
இப்ப மனித ஆற்றல் ஆ அப்படின்னும் போது அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி மிகாது அப்படிங்கிறோம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி திருப்பியும் வா இருக்கு ஆ இருக்கு அப்ப மிகாது அப்படிங்கிறோம் வந்து. ஸோ அடுத்து நா இருக்கு அப்பயும் மிகாது. அப்ப நம்ம காசா தாப்பா அப்படின்ற வரிசையில தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மிகுது அப்படிங்கிறோம். இப்ப போ அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அதுக்கு முன்னாடி அப்ப காசா தாப்பா பா இருக்கு முன்னாடி மிகும் அப்படின்னு போட்டலாம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து சா அப்படின்னும் போது சா 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 அப்படின்றது சாவோட வரிசை தான். அப்ப அந்த இடத்துல இச்சு வருது அப்படிங்கிறோம். அதே சாவோட வரிசை தான் என்னது சே அப்படிங்கிறோம். ஸோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கா சா தா பா இந்த 4 எழுத்து இருந்தது அப்படின்னா வந்து வருமொழியில முதல் எழுத்தா இந்த 4 எழுத்துக்களுடைய வந்து மெய்யெழுத்து வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து மிகும். இப்ப போனா இப்பு கூட்டல் ஓ அப்படின்னு பாக்குறோம் வந்து. அதே மாதிரி சா அப்படின்னா இச்சு கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம் வந்து. அதே மாதிரி சேனா இச்சு கூட்டல் சே ஏ அப்படின்னு பாக்குறோம். இச்சு கூட்டல் ஏ அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு இச்சு அப்படின்றதும் இங்க இச்சு அப்படின்றதும் அங்க இப்பு அப்படின்றதும் வந்திருக்கு. அப்ப காசா தாப்பா வரிசை வந்து பாத்தீங்கன்னா இக்கு இச்சு இத்து இப்பு அப்படின்றது வந்துச்சுன்னா நமக்கு வல்லினம் மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இன்னும் சுலபமா இருக்கும். சோ அதை வச்சு கூட நம்ம விடையளிச்சிடலாம் அப்படின்னு வந்து. சோ அதுக்கு அடுத்து மெய் எழுத்துக்களுடன் உயிர்குறில் சேரும்போது 90 உயிர்மை குறில் எழுத்துக்களும் உயிர் நெடில் சேரும்போது 126 உயிர்மை நெடிழுத்துக்களும் உருவாகின்றன அப்படின்னு வந்து. சோ எப்படி உருவாகும் அப்படின்னா நமக்கு மெய் எழுத்துக்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 18 இருக்கு அப்படின்னு வந்து. அதே வந்து உயிர்மை குறில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த 18 அப்படின்றது மெய் எழுத்து. இதுல உயிர் குறில் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா அ இ உ ஏ ஓ அப்படின்றது மொத்தம் 5 இருக்கு. அப்ப அந்த 5 அப்ப அந்த 18 5 போட்டீங்கன்னா 90. அந்த 90 என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உயிர் குறில் அப்படின்னு பாக்குறோம். அந்த 5 வந்து இது மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும் 90 வரும் அப்படின்னு பாக்குறோம். கரெக்ட் வந்து. அதே உயிர் நெடில் அப்படின்னும் போதுன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த 18x7 அப்படின்னு நம்ம போடும் பொழுது இந்த இடத்துல நம்ம இதை என்ன சொல்லலாம் உயிர் நெடில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து. அப்ப அந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்றது 7 மெய் எழுத்துக்கள் அப்படின்றது அகைன் திருப்பி அந்த 18 ரெண்டு பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 126 எழுத்துக்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு. சோ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் உயிர்மெய் நெடில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கூற்று வந்து சரியா இருக்கு. காரணம் என்னப்பா அப்படின்னா மெய் எழுத்துக்கள் 18 உயிர்குறி எழுத்துக்கள் 5 மற்றும் உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 இணைகின்றன அப்படின்னு. அடுத்து அப்ப மெய் எழுத்துக்கள் 18 உயிர்குறில 5 எழுத்துக்கள் தான் மேல போட்டோம். உயிர் நெடில் எழுத்து 7 எழுத்துக்கள் வந்து இணையுது. அப்ப நமக்கு விளக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப கூற்று காரணம் சரி. அதே மாதிரி நம்ம காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கமும் கூட. அப்ப ஆப்ஷன் வந்து ஏ அப்படி பாக்குறோம். சோ அதை நம்ம போட்டலாம். கீழே அதே தான் நம்ம வந்து விளக்கமா வந்து கொடுத்துருக்கோம் அப்படி பாக்குறோம். சோ இந்த பாத்தீங்கன்னா தெரியும் ஆ இ உ ஏ அப்படின்றது ஓ அப்படின்றது 5 வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம உயிர்மை குறில் அப்படிங்கிறோம். அதே வந்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படின்ற 7மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிர்மை நெடில் அப்படிங்கிறோம். சோ அப்ப பெருக்கும் போது நமக்கு அந்த 90 126 அப்படின்றது வந்துடும் அப்படிங்கிறோம். சந்திப்பில் ஏற்ற தொடர் அடுத்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன் கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். சோ அப்ப வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது அப்படின்னு. சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறதுல நம்ம எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படி யோசிக்கும் போது காசா தாப்பா வரிசை அப்படின்றது இருக்கணும். அது வந்து வருமொழியில இருக்கணும். அதே மாதிரி நிலைமொழியில இறுதி எழுத்து என்னவா இருக்கு அப்படின்றத பொறுத்து நமக்கு வருமா வராதா அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது அப்படின்னு. இப்ப நம்ம சொல்லும் பொழுது இறுதி சீர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேலை ஐ அப்படின்னு வந்திருக்கு. ஆனா இங்க வாய்ப்புகள் வந்திருக்கு. அப்ப காசா தாப்பா வரிசை வரல. அப்ப இங்க வராது அப்படின்னு. சோ அதுக்கு அடுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வாய்ப்புகளில் அப்படின்றது மெய்யெழுத்து வந்திருக்கு. திருப்பியும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து அப்படின்றது நம்ம போட முடியாது. அப்ப வராது. ஆனா கா வந்துச்சுன்னா அது மாதிரி இக்கு வரணும். ஆனா இங்க இல்ல மெய்யெழுத்து வந்து இருந்திருக்கு அப்படின்னு. சோ அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரல வரல வரக்கூடியது அப்படின்னு இடையினத்துல வரக்கூடியது. அடுத்து மாற்றங்களை அப்படின்றது இருக்கு. மா அப்படின்றது வந்து காசா தாப்பா வரிசையில இல்ல. அதனால அங்கேயும் வராது அப்படின்னு. அடுத்து செயற்கை அப்படின்னும் போது காசா தாப்பா சாவோட வரிசை தான் சே. அப்ப சேனா இச்சு கூட்டல் ஏ. அப்ப இச்சு இங்க வருது. சோ அப்ப வரும். அதுக்கு முன்னாடி என்னன்னா மாற்றங்களை அப்படின்னு பாக்குறோம். அப்ப மாற்றங்களை ஐ அப்படின்னு வருதா. அப்ப ஐ வந்ததுன்னா அது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒற்றுமைக்கும் அப்படின்னு. சோ அப்ப அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வருது அப்படின்னு. அடுத்து செயற்கை நுண்ணறிவு. நுண்ணறிவுனாது நான் அப்ப அது வராது வந்து. அடுத்து கொண்டு வரப்போகிறது. அப்ப நுண்ணறிவு கொண்டு வர போகிறது அப்படிங்கிறோம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா நுண்ணறிவு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நுண்ணறிவுனா இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகாது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கொண்டு வரப்போகிறது. அப்ப வரப்போகிறது அப்படின்னும் போது வரப்போகிறது அந்த இடத்துல நமக்கு போகிறது அப்படின்றதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போகிறது அப்படின்னா ஒரே சொல்ல வந்து இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகக்கூடியதான் இருக்கு அப்படின்னு. ஸோ அப்ப இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை அப்படின்றது வந்து இச் அப்படின்றது வந்து வரும் வல்லினமிகும். காரணம் இரண்டாம் வேற்றுமை ஒரு ஐ வெளிப்படையாக வருகிறது அப்படிங்கிறோம். அடுத்து கொண்டு வர போகிறதுல நமக்கு என்ன ஆகுது கொண்டு வர அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அகர இகர ஈற்று வினையேச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகுகிறது. அப்ப கொண்டு வர அப்படின்றது நம்ம என்ன சொல்லணும்னா வினையேச்சம் அப்படி பார்க்கிறோம். காரணம் என்னன்னா இங்க அகர ஈற்று வினையேச்சமா வந்து இருக்கு வந்து. ஸோ அது இதோட வந்து புணர்கிறது அப்படின்னா போகிறது அப்படின்னு பார்க்கிறோம். போகிறது என்ன அப்படின்னா பாவோட வரிசை தான் போ. அப்ப அந்த இப்பு கூட்டல் ஓ அப்படின்னு பார்க்கிறோம். போ அப்படின்னா இப்பு கூட்டல் ஓ அப்படின்னு பார்க்கிறோம். அந்த இப்பு அப்படின்னும் போது அதுதான் வந்து மிகும் அப்படி பார்க்கிறோம். அப்ப கொண்டு வர என்பது அகரீற்று வினையச்சமா இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா அதனை தொடர்ந்து வினை மெய்யெழுத்து அப்படின்றது அந்த போகிறது வருது. வர்றதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படி பார்க்கிறோம். அடுத்து 8வது கேள்வி ஆயுத எழுத்து பற்றிய பின்வரும் கூட்டுகளை ஆராய்க அப்படி பார்க்கிறோம். தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனியாக இடம்பெறும் அக் எனும் ஆயுத எழுத்து உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப உயிருக்கு மெய்யருக்கு உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு. உயிரெழுத்து எத்தனை 12, மெய் எழுத்து எத்தனை 18. உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா வந்து இது 12 × 18 போட்டீங்கன்னா 216 அப்படிங்கிறோம். சோ அப்ப ஆயுத எழுத்து அப்படின்னு தனியா ஒண்ணு இருக்கானா இருக்கு அப்படிங்கிறோம். இதுக்கு பெயர்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தனிநிலை அக்கேன முப்புள்ளி முப்பாறு புள்ளி ஆகியவை இதன் வேறு பெயர்கள் ஆகும். கரெக்ட். இது நம்ம வகுப்புல வந்து பார்த்தோம். ஆயுத எழுத்தை ஒழிப்பதற்கு ஆகும் கால அளவு இப்பதான் பார்த்தோம். என்னது அரை மாத்திரை எடுக்கிறோம், ஒரு மாத்திரை கிடையாது. அப்ப அது தவறா இருக்கு வந்து. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து தமிழ் இலக்கத்தின் முதன்மை எழுத்துக்களின் வகைப்பாட்டுகள் மட்டும் அடங்கும். முதன்மை எழுத்துக்களை வராது வந்து. இது என்னது சார்பு எழுத்து அப்படிங்கிறோம். அப்ப இது வந்து தவறு அப்படிங்கிறோம். அப்ப சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா சரி எடுக்கிறோம். ஸோ அப்ப ஆயுத எழுத்து அரை மாத்திரை, அப்புறம் இந்த சார்பு எழுத்துக்கள் வகையில தான் ஆயுத எழுத்து வரும் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப நம்ம 1 மற்றும் 2 தான் நமக்கு வந்து சரி அப்படிங்கிறோம். ஸோ அது வந்து 3, 4 தவறு அப்படிங்கிறோம். அடுத்து அதான் விளக்கமா கொடுத்துருக்கோம். சந்திப்பிலை 9வது கேள்வி இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறோம். இல்லாத தொடர் நம்ம 8, 10 அப்படின்றதுக்கு மட்டும் தான் என்னன்னா ஒற்றுமிகும் நம்ம சொன்னோம் ஏற்கனவே. அப்ப 8 தொகையில் அப்படின்னும் போது இத்து கரெக்ட் வந்து. அடுத்து 18, 10 அப்ப 18, 10 அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல 10 அப்படின்றது சுவடியும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நமக்கு ஒற்று மிகும் அப்படின்னு வந்து. சோ அப்ப அதை வச்சு பார்க்கும் வல்லினம் மிகக்கூடிய இடமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத்து இச்சு கண்டிப்பா வரும். இப்ப 18, 10 அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அந்த 18, 10ல என்ன இருக்கு அப்படின்னா 18 கூட்டல் 10 வந்து எனும் புணரும் போது இடையில் பகர ஒற்று மிகுந்து 18, 10 என்று அமைய வேண்டும் அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல இது ரெண்டும் புணருது. எது புணருதுன்னா 18, 10 ரெண்டும் புணரும் பொழுது நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும் பகர ஒற்று மிகுந்து 18, 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரணும் அப்படி பார்க்கிறோம். சோ அதான் வந்து கண்டிஷன். அதை அப்படியே போட்டலாம் வந்து. அதே மாதிரி நமக்கு 10 பாட்டு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சங்கியம் வந்து நமக்கு வந்து மிகும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப 18, 10 சுவடியும் வந்து இப்ப இந்த இடத்துல ஒன்றோட குற்றியங்கள் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நிலைமொழியில தூ அப்படின்னும் போது இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து உகரம் அப்படின்றது வந்து இருக்கு. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுவடியும் அப்படின்னும் போது கா சா தாப்பால சாவட வரிசை தான் சு. அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிக்கிறோம். வல்லினம் மிகிறதுக்கான காரணம் வன்தொடர் குட்டியோகரம் இருக்கு. அது மாதிரி காசா தாப்பால நமக்கு சுவடியை வந்து சாவரிசை அப்படி பார்க்கிறோம். அடுத்து 10வது கேள்வி இன எழுத்துக்கள் குறித்த பின்வரும் கூட்டுகளை ஆராய்க அப்படிக்கிறோம். அப்ப இன எழுத்துக்கள் குறித்த பின்வரும் கூட்டுகளை நம்ம ஆராயும் போது ஒலிக்கும் முயற்சி மற்றும் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா ரெண்டுமே சரிதான். அப்ப இன எழுத்துக்கள் ஒலிக்கும் முயற்சி பிறக்கணும் ஆகியவற்றில் ஒற்றுமை இருந்து இருக்கணும். இன எழுத்துக்கள் என்ன ஆ இது வந்து இன எழுத்து ரெண்டும் இ அப்படின்றது இன எழுத்து. அப்ப சரி சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பான்மையும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படிங்க. அப்ப சொற்கள்ல மெல்லின மெய் எழுத்து வந்து இருக்கு அப்படின்னும் போது சோ மெல்லினம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஞன நமன அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லினம் அப்படின்னும் கசட தப்பற மேல புள்ளி வச்சிட வேண்டியதான். சோ அதற்கு இனமானது வருமா அப்படின்னா வரும் வந்து. இப்ப எடுத்துக்காட்டு திங்கள் அப்படின்னும் போது இங்கு இங்கு கா. அப்ப இங்குக்கு அடுத்து நமக்கு என்ன வருது கா வருது அப்படின்னு. சோ அப்ப திங்கள் அப்படின்னு நம்ம எழுதும் பொழுது அப்ப நம்ம இங்குக்கு அடுத்து கா வருது. அப்ப இங்கு அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நமக்கு மெல்லினம் வந்து. கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ வந்து. சோ அது வந்து வல்லினம் வந்து. சோ அப்ப மெல்லினம் எடுத்து அதற்கினமான வல்லினம் அப்படின்றது வருது அப்படின்னு. சோ அது வந்து சரி அப்படிங்கிறோம். 6 இடையின எழுத்துக்களும் 6 வெவ்வேறு இனங்களாக பிரிக்கின்றன. இது தவறு. ஏன்னா 6 இடையின எழுத்துக்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் எரள வளல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எரள வளல அப்படின்னு நம்ம எழுதுக்கும் போது வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு கிடையாது. இது எல்லாமே ஒரே இனம் தான் அப்படின்னு நம்ம கிளாஸ்லயும் நம்ம படிச்சிருப்போம். சோ அப்ப இது வந்து தவறா வந்து இருக்கு அப்படின்னு.
தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை அப்படின்னு அது சரி வந்து. அப்ப இணை எழுத்துக்கள் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இணை எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து. அதே மாதிரி வல்லினத்துக்கு நமக்கு வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து இணை எழுத்தா வந்து இருக்கு அப்படின்னு வந்து. அதுக்கு அடுத்து இடையின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் தான் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் நமக்கு என்ன கிடையாதுன்னா நமக்கு இணை எழுத்து கிடையாதுன்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த தலைப்புல. ஆன்சர் என்னப்பா அப்படின்னா வந்து நமக்கு 1, 2 மற்றும் 4 சரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அதுதான் நம்ம இங்க கொடுத்துருப்போம் வந்து எடுத்துக்காட்டா அப்படின்னு படிச்சுக்கலாம். அடுத்து சந்திப்பில் ஏற்ற தொடர் என்ன அப்படின்னும் போது என்னன்னா ஆப்ஷன் என்னன்னா 11வது கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா டி அப்படின்னு. எல்லா சத்துக்களும் கிடைக்கும் படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும் அப்படின்னு. இதுல எல்லா சத்துக்களும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எல்லா அப்படின்னும் போது நிலைமொழி ஈட்டுல அந்த உயிர் முன் வருமொழி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதலில் வந்து வல்லினம் வரின் வல்லொற்று மிகும் அப்படின்னு. அப்ப நிலைமொழி ஈற்று அப்படின்னும் போது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா லா இருக்கு. அப்ப இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஈற்று என்னன்னா நமக்கு உயிரெழுத்தா வந்து இருக்கு வந்து. அப்ப வருமொழியில் என்ன இருக்கு அப்படின்னா காசா தாப்போட வரிசை சா வந்துருச்சு. அப்ப இது வந்துச்சுனாவே ஈட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்து வந்துச்சுனாவே நமக்கு வல்லினம் மிகும் அப்படிங்கிறோம். அப்ப அதனால நம்ம என்ன போடுறோம்னா இச்சு வந்து போடுறோம் அப்படிங்கிறோம். அதனால வல்லினம் மிகுந்திருக்கு அப்படிங்கிறோம். அப்ப சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அப்படிங்கிறோம். அப்ப உணவு பழக்கம் அப்படின்னும் போது இந்த இடத்துல இருபெயரிட்டு பண்பு தொகையா வந்து இருக்கு. அல்லது வேற்றுமை புணர்ச்சியின் விதியின்படி வந்து நிலைமொழி உகர ஈராக நின்று வருமொழி வல்லினம் வரின் வந்து என்ன பண்ணோம்னா அந்த இடத்துலயும் ஒற்றுமைக்கும் அனுமதிக்கிறோம். அப்ப உணவு பழக்கம் அனுமதிக்கிறோம். அது என்னன்னா இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இருபெயரிட்டு பண்பு தொகையா இது வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா உணவு பழக்கம் அப்படின்னும் போது வந்து பழக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம உணவு போடுறோம் வந்து. அப்ப வந்து நம்ம இது இருபெயரிட்டு பண்பு தொகையா இருக்கிறது அல்லது உகர ஈறு அப்படின்றது வந்து நமக்கு நிலைமொழியில இருந்து வருமொழியில நமக்கு வல்லினம் அப்படின்னா என்னது பா வந்திருக்கு காசா தாப்பால வந்திருக்குல்ல. அப்ப நம்ம போட்டுற வேண்டிதான் வந்து. அப்ப உணவு என்னும் நிலைமொழியை தொடர்ந்து பழக்கம் என்னும் வருமொழி இணையும் போது இடையில் பகரம் அப்படின்றது மெய் வந்து புணருது அனுமக்கிறோம் தோன்றுது அப்படிங்கிறோம். அடுத்து கிடைக்கும்படியாக அப்படின்னா வல்லினம் மிகாது வந்து. அப்ப கிடைக்கும்படியாக அப்படின்னும் போது கிடைக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற பெயரச்சத்தின் வந்து பாத்தீங்கன்னா பின் வல்லினம் மிகாது இருக்கான். அப்ப கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னும் போது அந்த இடத்துல வராது அப்படின்னு பாக்குறோம். எதாவது விதி. அதனால வரல அப்படின்னு. அடுத்து 12வது கேள்வி வந்து தமிழ் சொற்களில் இயல்பாக உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. இருப்பினும் அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து வந்து அது இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் வந்து. அப்ப உயிரெழுத்துக்கள்னா சேர்ந்து வராது அளபெடையில வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படிங்கிறோம். இப்ப நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் ஓ ஓதல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப ஓ ஓதல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ஓ அப்படின்னு வருது. அப்ப அந்த இடத்துல அளபெடுத்தலில் வந்து நமக்கு வருது அப்படிங்கிறோம். உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் என்ன எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ அவ் ஆகிய எழுத்துக்களுக்கு முறையே உ இ அப்படின்றாங்க. இது வந்து தவறா இருக்கு. முறையே என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்திருக்கணும் ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈ வரணும் வந்து. அது அவுக்கு தான் என்ன வரணும் ஊ வந்துடணும் வந்து. ஆனா மாறி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு கூற்று ஏ வந்து சரி. ஆனால் காரணம் ஆறு வந்து தவறு அப்படிமுக்கிறோம். நம்ம நிலையில் வச்சுக்கணும் வந்து. அதுதான் இங்க உங்களுக்கு விளக்கமா கொடுத்துருப்போம். அளவெடுத்தல் ஓவுதல் தூவும் வந்து தளி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இன எழுத்துக்கள் அப்படின்னா ஆ அப்படின்றதுக்கு ஆ அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து நம்ம உயிரெழுத்துக்களுக்கு என்ன எழுத்து இருக்கு அப்படிங்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐக்கு வந்து என்ன எழுத்து போட்டிருக்கோம் ஈ போட்டிருக்கோம். அவுக்கு வந்து என்ன போட்டிருக்கோம் ஊ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து சந்திப்புல இல்லாத தொடரை காண்க வந்து விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அந்த விடையை அப்படின்னு பார்க்கிறோம். நமக்கு தெரியும் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்தா அங்க வந்து வல்லினம் மிகும் இத்து. தே அப்படின்னும் போது என்னது தாவட வரிசை தான். அப்ப அதுக்கு முன்னாடி இத்து வருது வந்து. அப்ப பார்க்க கடினமாக அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப தேடி பார்க்க அப்படின்னு பார்க்கிறோம். அந்த தேடி பார்க்க அப்படின்னு முதல்ல தேடி பார்க்க அப்படின்னும் போது அதுலயே வந்து நமக்கு என்னன்னா தேடி ஈ அப்படின்றது இகர ஈற்றா இருக்கு வினையச்சமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்ப தேடி பார்க்க அப்படின்னும் போது தேடி அப்படின்னும் போது அந்த இடத்துல இகர ஈறு வந்ததுனால இப்ப அப்படின்றது வல்லினம் மிகுது அப்படிமுக்கலாம். அடுத்து பார்க்க கடினமாக அப்படிமுக்கிற வந்து. இப்ப பார்க்க அப்படின்னும் போது என்னன்னா கா அப்படின்னா இக்கு கூட்டலா அங்க அகர ஈற்று வினையச்சமா வந்து இருக்கு. அந்த இடத்துலயும் வல்லினம் மிகும். அதே மாதிரி நம்ம காசா தப்பா வரிசையில வல்லின எழுத்து தான் கா வந்து இருக்கு இக்கு கூட்டலா அப்படின்னு போடும். அப்ப அதுக்கு முன்னாடி இக்க நம்ம போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறோம். அதனால நமக்கு ஆன்சர் என்னப்பா அப்படின்னா வந்து பி அப்படிங்கிற 13க்கு. அடுத்து 14வது கேள்வி வந்து 14வது கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா சி வந்து சுட்டெழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. தவறான ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் பத்தி கேட்டிருக்காங்க வந்து. சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஏ வந்து கரெக்ட். அண்ட் தமிழ் இலக்கணத்தில் சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னா வந்து 3 அப்படி பார்க்கிறோம். அதுவும் நமக்கு சரி அப்படி பார்க்கலாம்.
இது வந்து ஆ இ உ அம்முன்றும் சுட்டு என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. நன்னூல் சொல்லல, யார் சொன்னாங்க? தொல்காப்பியர் தான் சொல்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதனால வந்து இது வந்து தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஊ என்ற சுட்டு எழுத்து தற்காலத்தில் வழக்கற்று போய் ஆ இ மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன, அதுவும் சரி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப தவறானதுன்னு கேட்டிருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து சி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்கோம். அடுத்து 15வது கேள்வி, பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு பார்க்கிறோம். ஆன்சர் என்னன்னா பி வந்து புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். அப்ப புத்தக படிப்பு, புத்தகம் அப்படின்னும் போது புத்தகம் கூட்டல் படிப்பு, அப்ப அந்த இம் அப்படின்றது மெய் வந்து மறைஞ்சு நமக்கு இப்போ அப்படின்றது வந்து வரும். காரணம் வந்து படிப்புல பா இருக்கலாம், அதுக்கு வந்துடும். அடுத்து படிப்பு தேவை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து தே அப்படின்னும் போது கண்டிப்பா நமக்கு காசா தப்பா வரிசை வந்துருச்சு, தாவோட வரிசை வந்துருச்சு. அப்ப படிப்பு தேவை அப்படின்னும் போது அந்த இடத்துல நமக்கு இலக்கண விதி என்னன்னா வன் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வந்து எது பூ அப்படின்னு பாக்குறோம். கு சு டு து பூ பூ அப்படின்னு பாக்குறோம். அப்ப பூ அப்படின்னும் போது வன் தொடர் குற்றியலுகரம். அப்ப அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன ஆகுதுன்னா வலினம் மிகும் அப்படின்னு பாக்குறோம். அந்த ரூல் படினா படிப்பு தேவை அப்படின்றது நமக்கு மிகும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பட்டறிவை வை அப்படின்னும் போது அந்த இடத்துல ஐ வந்துருச்சு, அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துருச்சு, அதனால நமக்கு இச் அப்படின்றது வலினம் மிகும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து சேர்த்து கொலல் அப்படின்னு பாக்குறோம். இப்ப சேர்த்து தூ அப்படின்னும் போது நமக்கு கு சு து பூரு தூ வந்துருச்சு, அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்துடுற குட்டியில வினையச்சம், அப்ப தூ அப்படின்னும் போது வலினமிகும். அந்த இடத்துல கோ அப்படின்னும் போது நமக்கு கா வரிசை வந்து கோ வந்திருக்கு, அதனால வலினமிகும் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து 16, இம்மலை இந்நூல் அவ்வானம் இச்சொற்கள் அமைந்துள்ள சுட்டு வகை எது அப்படின்னு. இப்ப இம்மலை இந்நூல் அவ்வானம் அப்படின்னு புறச்சுட்டுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா அதுல இருக்கிற சுட்டு எழுத்து வந்து நம்ம ஈய வந்து நம்ம ரிமூவ் பண்ணாலும் நமக்கு பொருள் தருமான்னு பாருங்க, தரும். எப்படி தரும்? மலை நூல் வானம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப புறத்தே இருந்து நமக்கு பொருள் தரக்கூடியது புறச்சுட்டு அப்படிங்கலாம். அதுல இருக்கக்கூடிய சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தந்தா அது வந்து புறச்சுட்டு. அகச்சுட்டுன்னா அகத்தே இருந்து தரும் வந்து. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் அவன் இது அதுன்னு இருக்கு. இப்ப ஈயும் ஆவியும் நம்ம தூக்கிட்டா என்ன நமக்கு பொருள் தருமா? தராது. அப்படி தரலாம் அது அகச்சுட்டு. அதுல இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்களை நம்ம நீக்கிட்டோம்னா பொருள் தந்தா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? புறச்சுட்டு அப்படின்னு வந்து. மற்ற இது நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம ஏற்கனவே வகுப்புல பார்த்தாச்சு. அடுத்து 17, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க அப்படிங்கிறோம். ஆப்ஷன் வந்து டி தான் சரி அப்படிங்கிறோம். புரட்சி பூக்கள் அப்படின்னு ஏன் வந்து இப்பு வருது அப்படின்னு பார்ப்போங்க. புரட்சி கவிஞர் அப்படின்னு இக்கு வருது. இப்ப புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புரட்சி பூக்கள் அப்படின்றத வந்து என்ன சொல்லணும்? இருபெயரிட்டு பண்பு தொகைன்னு நம்ம சொல்லுவாங்க புரட்சி பூக்கள் அப்படின்னும் போது வந்து. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த இகர ஈற்று பெயர் சொல்லின் வந்து முன்னும் வலினம் மிகும் அப்படிங்கிறோம். புரட்சி கவிஞர் அப்படின்னு சி அப்படின்னும் போது என்ன நமக்கு அந்த புரட்சி பூக்கள் அப்படின்னும் சி அப்படின்றது இச்சு கூட்டல் ஈன்னு வருது. சோ அப்ப அந்த இகர ஈற்று அப்படின்ற பெயர் சொல் வந்து இருக்கு அப்படின்னா சோ அந்த இடத்துல நமக்கு வலினம் மிகும். அப்ப இருபெயரிட்டு பண்பு தொகையில நமக்கு என்ன ஆகுது? வலினம் மிகுது அப்படிங்கிறோம். சோ அதனால ரெண்டுத்துலயுமே வந்து வலினம் மிகக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது. சோ அப்ப பூ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஊ வந்து. அதே மாதிரி நமக்கு சி அப்படின்னா இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு வந்து. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம பிரிக்கும் போது நம்ம இகரத்தில் முடியும் பெயர் சொல்லா வந்து இருக்கு, வறுமொழியில் வழிநிலைத்து கொண்ட பூக்கள் வந்து இருக்கு. அது கா சா தாப்பால பால பாவரிசை வந்து பூ அப்படிமுக்கிறோம், அதனால வலினம் மிகுது அப்படிமுக்கிறோம் வந்து. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இதே விதியின்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து பூத்து குலுங்கிய அப்படின்னு பாக்குறோம். தூ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம் வன்றொடர் குற்றியலுகிற வினையச்சம் கூ அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னும் போது பூத்து குலுங்கும் அப்படின்னா இக்கு வந்து வரும், குலுங்கிய அப்படின்னா இக்கு வரும் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி புதுவையில் புரட்சி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த 7ஆம் வேற்றுமை உருபின்ல வந்து இல் இன்னும் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதன் அடிப்படையில புதுவையில் இல் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க வந்து நமக்கு என்ன ஆகுது? வேற்றுமை உருபு வந்து இல் வந்திருக்கு. சோ அந்த இடத்துல 7ஆம் வேற்றுமை உருபின் வந்து இல் அப்படின்றது வல்லினம் மிகாது. அது 2ஆம் வேற்றுமை தொகை வந்துச்சு அப்படின்னா வந்து வல்லினம் மிகும். இங்க வேளாண் வேற்றுமையின் உருபு அப்படின்றது நமக்கு மறைந்து வந்திருக்கு. சோ அப்ப அந்த இடத்துல என்ன சரி வேளாண் வேற்றுமை உருபு அப்படின்றது வந்திருக்கு. சோ அதனால நமக்கு என்ன வல்லினம் மிகாது அப்படின்னு. அப்ப புதுவையில் அப்படின்னா புதுவை கூட்டல் இல் அப்படின்னு பார்க்கிறோம். இல் வந்து 7ஆம் வேற்றுமை உருபு மறைந்து நிற்காமல் வெளிப்பட்டு வந்துள்ளது. இதனால் நம்ம என்ன சொல்லணும்னா வல்லினம் மிக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வரல அப்படின்னு. அடுத்து அம்மரம் அப்படின்னு 18வது கேள்வி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மரம் இவ்வீடு ஆகிய புற சுட்டு சொற்கள் அந்த மரம் இந்த மரம் என்ன சொல்றது வந்து சுட்டு திரிபுன்னு சொல்லுவோம் வந்து. அம்மரம்னா அது வந்து கரெக்ட். அது வந்து எப்படி மாறுதுன்னா அந்த மரம் இவ்வீடு இந்த வீடு அப்படின்னு மாறிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா இலக்கண அமைப்பு வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம வகுப்புல ஏற்கனவே வந்து பார்த்ததுதான். அதுக்கான விளக்கமும் டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். அடுத்து 19 வந்து கீழ்கண்ட மற்றும் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிக்கலாம். ஆப்ஷன் சி தான் வந்து 19க்கு வந்து கரெக்ட். சோ மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படிக்கலாம்.
சோ அப்ப மாறன் அப்படின்னு பெயர் சொல். அதுக்கு பின்னாடி எழுவாய் தொடருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. 10ஆம் வகுப்பு அப்படின்னு பார்க்கிறோம். 10ஆம் வகுப்பு அப்படின்னும் இம் அப்படின்னும் போது அதற்கு அடுத்து நமக்கு மிகாது. வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது பூ அப்படின்னும் போது நமக்கு என்னது வன்தொடர் குற்றியில் இருக்கிறோம். அதனால இப்பு அப்படின்றது வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்கிறோம். படிக்கிறான்றத பா அப்படின்னு இப்பு கூட்டலாம். அதனால இந்த இப்பு வந்து முன்னாடி மிகுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதன்படி நம்ம போட்டுடலாம். அடுத்து 20வது தவறான இணையை கண்டறிக அப்படின்னு பார்க்கிறோம். இதுல தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் தவறா இருக்கு. புற வினாவிற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் யா ஏ ஏ அப்படின்னு பார்க்கிறோம். சோ புற வினாவிற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்னா வந்து அந்த என்னன்னா ஆ ஏ ஓ அதுதான் வந்து புற வினாவிற்குரிய எழுத்துக்களா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சோ அதனால வந்து தவறானதா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மொழி முதலில் வருபவை ஏ யா அது வந்து சரி வந்து சரியா இருக்கு. அடுத்து மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ அதுவும் சரி. மொழி முதலில் இறுதியில் வருபவைனா ஏ அதுவும் சரி வந்து. அப்ப எது தவறா இருக்குன்னா புற வினாக்கள் எழுத்துக்களா வந்து பாத்தீங்கன்னா யா ஏ ஏ அப்படின்னு பார்க்கலாம். ஆ ஏ ஓ வந்து தவறா இருக்கு அப்படின்னு. அடுத்து 20க்கு அதான் ஆன்சர் அப்படின்னு. அடுத்து 21 வல்லின மிகா இடம் குறித்த இலக்கண கூட்டில் பிழையான கூற்று எது அப்படின்னா வந்து இப்ப வல்லின மிகா இடம் அப்படின்னு குறித்து இலக்கண கூட்டில பிழையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறானதுதான் பிழையானதுன்னு கொடுத்திருக்காங்க வந்து. எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது அப்படின்னா அது வந்து கரெக்ட். அதான் எழுவாய்னா ஒரு பெயர் சொல் வருது இல்ல ஒரு பெயர் வருதுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் வராது. இப்பதான் பார்த்தோம் வினை தொகையில் வல்லினம் மிகாது வந்து. வினை தொகையில வல்லினம் வந்து மிகாது அப்படிங்கிறோம். வினை எச்சமா இருந்தா வல்லினம் மிகும் வந்து. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது. அப்ப இரண்டாம் வேற்றுமை விரியில் என்னது வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறோம். உண்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு பார்க்கிறோம். அதுவும் சரி வந்து. அப்ப எது வந்து தவறா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமையில் விரியில் வல்லினம் மிகாது அப்படின்றதான் தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ வாங்க பாப்போம். இப்ப எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னும் போது இப்ப எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தம்பி படித்தான் அப்படின்னா தம்பி தான் எழுவாய், அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது வந்து. சோ அதன்படி பார்த்தா தம்பி படித்தான் அப்படிதான் இப்பு போடக்கூடாது. யானை பிளிரியது அப்படின்னு பார்க்கிறோம். யானை வந்து எழுவாய், பிளிரியது அதுன்னா சத்தம் போடுறது. சோ அப்ப அந்த இடத்துல எழுவாய் அடுத்து வரக்கூடாது. அப்ப இப்பு போடல பாருங்க அப்படி கரெக்டா இருக்க. வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னும் போதுன்னா வினை தொகையா இருந்தா வல்லினம் மிகாது வந்து. இப்ப எழுது பொருள் அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி சுடு சோறு வளர்பிறை அப்படின்னு பாக்குறோம். சோ அது வந்து என்ன சொல்றோம் வினை தொகை அப்படின்னு வந்தோம். அப்ப எழுது பொருள் அப்படின்னா வந்து எழுதுகின்ற பொருள் அப்படின்னு பாக்குறோம். இல்ல எழுதும் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப வினை தொகையில நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகர்ல அப்படின்னு. அதே இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படின்றது வந்து பிழை. இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக வரும் தொடர்களை நமக்கு என்ன ஆகும் விரினா வெளிப்படையா வருது வல்லினம் மிகும் அப்படின்னு பாக்குறோம். அது மிகாது அப்படின்னு போட்டதான் தவறானதா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து உண்மை தொகையில் என்னன்னா வல்லினம் மிகாது அப்படின்றது வந்து சரியான கூற்று தான் அப்படின்னு. அப்ப உண்மை தொகை அப்படின்னா தந்தையும் தாயும் இல்ல தாய் தந்தைனா தாயும் தந்தையும். வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பாக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வெற்றிலையும் பாக்கும் அப்படின்னும் போது வெற்றிலையும் இம்மு போட்டுரும், இப்பு போட மாட்டோம். பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மு கடைசியா வந்து போடும். அதான் வந்து என்ன சொல்லணும்னா நம்ம உண்மை தொகை அப்படின்னு வந்து. அடுத்து 22 கீழ்கண்டவற்றில் புறவினா பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை கண்டறிக அப்படின்னு. சோ அப்ப கீழ்கண்டவற்றில் புறவினா பற்றிய கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து. இப்ப ஆன்சர் என்னன்னா சி. இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் மீதமுள்ள எழுத்துக்கள் தனியே பொருள் தராது அப்படின்னு. அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த வினா எழுத்துக்களை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா வந்து பொருள் தரலன்னா அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து மீதமுள்ள எழுத்துக்கு தனியே பொருள் தரான்னு சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது வந்து. சோ அப்ப வினா எழுத்துக்கள் நீக்கினால் வந்து பொருள் தராதுன்னு பாக்குறோம். சோ என்ன அப்படின்றது விளக்கம் வந்து பார்ப்பாங்க. சோ புறவினாவில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினாலும் மீதமுள்ள எழுத்துக்கள் தனியே பொருள் தரும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு வந்து புறவினா எழுத்துக்கள்லாம் என்ன சொன்னா ஆ ஏ ஓ அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இப்ப ஆ ஏ ஓ அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அவனா அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. அப்ப அந்த கடைசியில வந்து ஆ அப்படின்னு இருக்கு, அதை நம்ம நீக்கிட்டாலும் நமக்கு அவன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அவனே அப்படின்னு பாக்குறோம். அந்த ஏவை நீக்கிடுங்க வந்து. எப்படி நீக்கலாம் வாங்க பார்ப்போம். இப்ப நான் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நான் ஆவை நீக்கிட்டேன் அப்ப என்ன ஆகும் அவன் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அவனே அப்படின்னும் போது நே வந்து நம்ம எப்படி எழுதுவோம் இன்னு கூட்டல் ஏ அப்படின்னு எழுதுவோம். இப்ப நம்ம ஏ நீக்கியாச்சு அப்ப திருப்பி அவன் நமக்கு கிடைக்கும். சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த புறவினா எழுத்துக்களை நம்ம நீக்கினாலும் வந்து பொருள் தரும் அப்படின்னு. அப்ப வினா எழுத்துக்களை நீக்கினால் மீதமுள்ள எழுத்துக்கள் தனியே பொருள் தராதுன்றாங்க. அது வந்து தவறு. தவறான ஒன்றை தான் கேட்டிருக்காங்க. அதுதான் தவறா இருக்கு. மற்றது எல்லாமே சரியா இருக்கு. இப்ப வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது அப்படின்னு. அது வந்து புறவினா வந்து. அதே மாதிரி அவனா அவனே வருவானோ போன்ற புறாவினுக்கு எடுத்துக்காட்டுகளா இருக்கும். அதுவும் சரியா தான் இருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம் நீக்கினா நமக்கு பொருள். ஆப்ஷன் வந்து சி அப்படின்னு. அடுத்து 23 எது யார் ஏன் ஆகிய சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் மீதமுள்ள எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை, இவை அகவினாவிற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் அப்படின்னு. இப்ப அகவினாவிற்கு இது எடுத்துக்காட்டா இருக்குமா அப்படின்னா இப்ப இதுல இருக்க வினா எழுத்துக்கள் நீக்கினா மீதமுள்ள எழுத்துக்கள் பொருள் இல்லை. இப்ப எது யார் ஏன் நீக்கிட்டா என்ன ஆயிடும் ஏ யா ஏ வந்து நீக்கிட்டா பொருள் இல்லை. கரெக்ட் தான். அப்ப அகவினா அப்ப அகத்தே இருந்து தரக்கூடியது பொருள் தரக்கூடியது. புறவினா இப்பதான் நம்ம பார்த்தோம். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே உள்ளே உறுப்பாக அமைந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். சரி.
இப்ப காரணம் வந்து என்ன பண்ணுனா கூட்டர் வந்து விளக்குது, சரியா விளக்குது. ஆனா கூட்டர் காரணம் இரண்டும் சரி, அதே மாதிரி வந்து சரியான விளக்கமும் கூட. அப்ப ஆப்ஷன் வந்து சி அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சாத்துக்கு அடுத்த கேள்வி 24 சந்திப்பில் ஏற்ற சொற்றொடர் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சோ அப்ப இதுல வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன் கரெக்ட் அப்படின்னா போர்க்கோலம் இக்கு, பூண்டு வந்த பரதனது சேனையை கண்டு ஐ, அப்ப அங்க வந்து இக்கு வரும். குகன் ராமனை வெள்ள கருதி வந்தான், வெள்ள கருதி அப்படின்னு சொல்லிட்டு இக்கு வந்தான் என்று எண்ணினால் ஆணைவுக்கிறோம். வந்து சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பார்ப்போங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்த பரதனது அப்படின்னு போகும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப போர்க்கோலம் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா வந்து நமக்கு கோ அப்படின்னும் போது காவோட வரிசை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நமக்கு என்னன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப இக்கு போர்க்கோலம் அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல இக்கு அப்படின்னு வருது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்த பரதனது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் வல்லினம் மிகாது அப்படின்னா வந்த அப்படின்னா பெயரச்சம், நம்ம வினையச்சம் வந்தா வல்லினம் மிகும், ஆனா பெயரச்சத்தை அடுத்து என்னது வல்லினம் மிகாது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி பரதனது சேனையை வல்லினம் மிக இடமா பரதனது அப்படின்னு பார்க்கிறோம். பரதனது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது அப்படின்னு பார்க்கிறோம். என்னன்னா அது அப்படின்னு ஐயால் கூயின் அது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அது அப்படின்றது 6ஆம் வேற்றுமையா இருக்கு. சோ அதனால அதுக்கு அடுத்து வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து சேனையை கண்ட அப்படின்னு பார்க்கிறோம். 2ஆம் வேற்றுமை உருவாகி ஐ வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், வல்லினம் மிகு நமக்கு தெரியும். ஆனால் இக் அப்படின்றது வல்லினம் மிகுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதற்கு அடுத்து வெள்ள கருதி அப்படின்னு பார்க்கிறோம். சோ வெள்ள அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஆ அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது அகர ஈற்று வினையச்சமா வந்து இருக்கு. வெள்ள எதை வெள்ள அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வினைமுற்றை கொண்டு முடியும் வந்து. சோ அப்ப நமக்கு ஒரு சொற்றொடர் வந்து வினையச்சம் அப்படின்னா வினைமுற்றை கொண்டு முடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெள்ள அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அகர ஈற்று வினையச்சமா இருக்கிறதுனால வல்லினம் மிகும். அப்ப அந்த இடத்துல இக்கு நமக்கு வருது அப்படின்னு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24வது கேள்வி எடுக்கிறோம். ஸோ ஆப்ஷன் வந்து சி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து 25வது கேள்வி. ஸோ அது என்னன்னு பார்ப்போங்க. ஸோ பொறுத்துக்க வினா வினை வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. அறிவினா அப்படின்னா வந்து ஆசிரியருக்கு தெரியும், மாணவர்களுக்கு வந்து தெரியுமான்னு செக் பண்றது தான் அறிவினா வந்து. அப்ப எப்படி கேட்பாங்கன்னா இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்ட்டு அதாவது இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல், அது வந்து நம்ம என்ன சொல்லணும் அறிவினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வந்து ஏக்கு வந்து 3 வந்து அறியா வேணும்னா தெரியாம கேட்கறது. எப்படி கேட்கறது, இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு சொல்லி மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது அனுப்பிக்கிறோம். அப்ப வந்து பிக்கு வந்து 4 வந்து ஐய வினா அப்படின்னும் போது பாடலை பாடுவது கமலாவா விமலாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து ஐய வினா. ஐயோ அடுத்து நான் பாட போறேன், யார் பாடுறாங்க இப்ப அவங்களுக்கு அடுத்து நான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிச்சு கேட்கறது. கொலல் வினா அப்படின்னா வந்து வாங்கறதுக்காக கேட்கறது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் கேட்டல் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வாங்குறதுக்காக கேட்டாங்க அப்படின்னா அப்ப டிக்கு வந்து 2 அனுப்பிக்கிறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சி அடிமுக்கிறோம். ஸோ அதுதான் நமக்கு டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம புத்தகத்தில் இருக்கிறதா நீங்க அப்படியே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த வினா வகைகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் வெளிப்படை விடைகள் என கருதப்படவே அவை. வெளிப்படை அண்ட் குறிப்புன்னு சொல்லிட்டு மொத்தம் விடை வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பிரிப்போம் ஃப்ரெண்ட். வந்து அது வெளிப்படையா வர்றது வந்து 3. அது என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை அப்படின்னு சொல்லி இந்த 3மே வந்து வெளிப்படையா வந்து வரக்கூடியது அப்படின்னு. அதே வந்து குறிப்பால் உணர்த்தக்கூடியது அப்படின்றது 5 இருக்கும் வந்து. ஸோ அந்த 5 என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏவல் விடை, வினா எதிர்விடை அண்ட் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த 5மே நமக்கு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு விடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், குறிப்பாக இருப்பது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப நமக்கு சுட்டு விடை அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த மறை விடை, நேர் விடை அப்படின்ற இந்த 3மே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வெளிப்படையா வரக்கூடியது அப்படின்னு. அடுத்து 28வது கேள்வி. சந்திப்பிலை சரிபார்த்து எழுதுக வந்து மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர் அப்படின்னு. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி எடுக்கிறோம். அப்ப சரி மருத்துவ படிப்புக்கு அப்படின்னு இந்து வந்துருச்சு. சரி மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர் அப்படின்னு. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மருத்துவ படிப்பிற்கு அப்படின்னும் போது மருத்துவம் கூட்டல் படிப்பு அப்படின்னு அதான் வந்து மருத்துவ படிப்பா வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து புணரும் போது நிலைமொழியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வீட்டில் மகர மெய் கெட்டு புணரும் போது நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா வந்து வருமொழி முதலில் உள்ள வல்லின எழுத்து அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மிகுது அப்படின்னு. ஸோ அதுதான் அப்ப மகரமை வந்துச்சுன்னா அது கெட்டு வருமொழியில வல்லின மெய் எழுத்தா இருக்கணும். இப்ப வல்லின மெய் எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம், கா சா தா பா, அதுல ஏதாவது ஒண்ணு வரணும், அதனுடைய வரிசை வரணும் அப்படின்னு. இங்க பா அப்படின்றதே வந்துருச்சு. அப்ப இப்பு கூட்டல் ஆ. அப்ப நமக்கு மருத்துவம் படிப்பு அப்படின்னும் போது அந்த மகரமை மறைந்து நமக்கு இப்பு அப்படின்றது தோன்றுது. அது என்னவா மாறுதா மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லி மாறுது இருக்கலாம். இந்த இந்துன்னு வந்து இருக்கு நம்ம கேள்வியில, அது வந்து இத்துன்னு சொல்லி மாத்திக்கோங்க ஃப்ரெண்டு. ஸோ அது இத்து தான் மருத்துவ படிப்பு இருக்கு அந்த. ஸோ அதுதான் மருத்துவ படிப்பு இருக்கு என்னை தேர்வு செய்தனர் அப்படிங்களா.
அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா எண்ணெய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அப்ப தேர்வு செய்தன அப்படின்னு நமக்கு வரும் அப்படி பார்க்கலாம். ஸோ அதான் வந்து சரியான விடையும் கூட அப்படி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்படையாக வந்ததுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இத் அப்படின்றது வருது அப்படி பார்க்குறோம். அடுத்து இந்த நெக்ஸ்ட் ஒரு செயலில் பல அடியில் சிதறை கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றொரு கூட்டி பொருள் கொள்வது அப்படின்றத நம்ம வகுப்புலையும் பார்த்தோம். என்ன சொல்லுவோம்? கொண்டு கூட்டு பொருள்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று நீர் பொருட்கள்லாம் அப்படியே அந்த ஆர்டர்லேயே படிச்சுட்டு போயிடணும். அப்பதான் நமக்கு வந்து புரியும். ஆற்று நீர் போல வந்து அந்த போக்கிலே வந்து படிக்கிறது. உதாரணத்துக்கு சிவகிருஷ்ணாமணியோட பாடல் வந்து சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் சொல்லி ஒரு நெல் கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து இறுதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகிருஷ்ணாமணி பாடல் வந்து பாக்குறோம். அடுத்து வந்து நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு நம்ம படிச்சிருப்போம். முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னும் போது நம்ம என்னது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்புக்கு பண்பும் அரணுக்கு பயனும் அப்படின்றது முறையா நிரல் நிறையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அது எதிர் நிரல் நிறை அப்படின்றத நம்ம வகுப்புலையும் பார்த்திருப்போம். நம்ம ஆப்போசிட்டா வச்சுதான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் சொல்லிட்டு விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் முகம். அப்ப விலங்கோடு ஏனையவர் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி மக்களோட கற்றாரோடு அப்படின்னு பாக்குறோம். அப்ப விலங்குக்கு கல்லாதவரையும் மக்களை வந்து கற்றோரோடும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்படி கிராஸா தான் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படி பாக்குறோம். அப்படி இருந்தா எதிர் நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னு பாக்குறோம். கொண்டு கூட்டு பொருள்கள் அப்படின்னும் போது வந்து என்னன்னா அப்ப அடிகள் வந்து மாறி இருக்கும். நம்ம தான் சிதறி கிடக்கும். அதை நம்ம தான் மாத்தி அது மாத்தி போட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப ஆலத்து மேலே வந்து அதுக்கு பக்கத்துல என்ன வரணும் அப்படின்னா குரங்கு அப்படி சொல்லுவோம். அப்ப ஆலமரத்து மேலே குரங்கு அப்படி பார்க்கலாம். ஆலமரத்தின் மீது குரங்கு உட்கார்ந்து இருக்கு. வந்து அடுத்து வந்து குளத்துல குவளை அப்படி பார்க்கணும். அப்ப குவளை இங்க போட்டுக்கணும். வந்து அப்ப குளத்துலன்னா குளத்துல வந்து நீர்நிலை இருக்கு. அந்த நீர்நிலையில குவளை மலர் இருக்கு. அதான் குளத்துல குவளை அப்படி பார்க்கணும். ஸோ அப்ப நம்ம அப்படி மாத்தி போட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்ப ஆலத்து மேல குரங்கு அந்த குளத்துல குவளை அப்படின்னு நம்ம போட்டோம்னா சரியான விடை நமக்கு கிடைச்சிரும் அப்படி அதை கொண்டு கூட்டு பொருட்கள். அடுத்து 30 கீழ்கண்டவற்றில் பிழையான தொடரை காண்க அப்படிமுக்கிறோம். என்ன அப்படின்னா அவன் மாணவன் அல்ல அப்படிமுக்கிறோம். அப்ப பிழையானது எது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன வரணும் மங்கையர்க்கரசியர் பேசினார் அப்படிமுக்கிறோம். வந்து அப்ப மங்கையர்க்கரசியர் பேசினார் வந்து வந்திருக்கு. என் எழுதுகோல் இது ஒன்று அப்படிமுக்கிறோம். அப்ப எழுதுகோல் இது ஒன்று உடைகள் கிழிந்து விட்டன. வந்து அப்ப கல்னா பன்மை அப்ப விட்டன நான் வந்து வரணும். இந்த இப்ப நமக்கு இந்த இடத்துல என் எழுதுகோல் இது ஒன்று அப்படிமுக்கிறோம். அப்ப இது ஒன்று அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருமை வந்து குறிக்கிறது அப்படிமுக்கிறோம். சோ அப்ப எழுதுகோல் அப்படின்னு பாக்குறோம். வந்து சோ அப்ப ஒண்ணு மட்டும் குறிக்கிறதுனால இது ஒன்று அப்படின்னு அவன் மாணவன் அல்ல அப்படின்னு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அல்லன் அப்படின்னு வந்திருக்கணும். வந்து சோ அப்ப நம்ம வந்து என்னன்னா ஆண்பால் விகுதி அவன் வந்திருக்கு. அப்ப அல்லன் அப்படின்னு வந்தா கரெக்ட் அப்படிங்கிறோம். சோ அது வந்து வரல அப்படிமுக்கிறோம். சோ அப்ப படற்கையில நம்ம ஆண்பால் வந்து வரணும் அப்படிமுக்கிறோம். அப்ப அல்லன் அப்படின்னு வந்திருக்கணும். சோ ஆனா அது மாறி வந்திருக்கு. நீங்க ஆண்பால் வச்சாலும் நீங்க போட்டலாம். அப்படி போட்டாலும் சரியா இருக்கும் அப்படிமுக்கிறோம். அது அல்லல்லாம் பெண்பால் விகுதி அப்படிமுக்கிறோம். அடுத்த சந்திப்பிலை இல்லாத தொடர் அப்படின்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள அப்படிக்கலாம். இப்ப கைத்தொழில் அப்படின்னும் போது நம்ம ஓரெழுத்து அப்படின்றது ஒரு மொழியில வரும் பொழுது வலினும் மிகும். அப்ப இத்து போட்டுற வேண்டியதான். ஒன்றை அப்படின்னும் போது என்னன்னா ஒன்றையில ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு. அதனால இக்கு வந்து வரும் வலினும் மிகும் அப்படிமுக்கிறோம். வலினும் மிகக்கூடிய இடங்களா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்கு. ரெண்டாவது என்னப்பா அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா வலினும் மிகுது அப்படின்றத நம்ம படிச்சுக்கிட்டோம்னா போதும் அப்படி பார்க்குறோம். அது நமக்கு இம்பார்ட்டன் அப்படி பார்க்குறோம். அதற்கு அடுத்து நெக்ஸ்ட் 32 வந்து என்னப்பா அப்படின்னா அவை தான் ஓடின அப்படின்னு சொல்லலாம். அவை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா பன்மை. வந்து தான் அப்படின்றது என்னன்னா ஒருமை. அப்ப அந்த இடத்துல அவை தாம் ஓடின அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா தான் சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப தான் தாம் அப்படின்னு ஒருமைக்கு தான் வரணும். வந்து பன்மைக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா தாம் போடணும். அப்ப அவை அப்படின்னும் போது பன்மையை குறிக்குது. அப்ப தாம் தான் நமக்கு வரணும். ஓடின பன்மை தான். வந்து சோ அப்ப அவை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தாம் ஓடினா அவை என்பது அக்ரிணை பலவின் பால் பன்மையா வந்து இருக்கு. ஓடின அப்படின்றது பலவின் பால் வினைமுற்று பன்மையா வந்து இருக்கு அப்படின்னு சாதனை இம்பார்ட்டன். வந்து அடுத்து 33 பிழையற்ற தொடரை காண்க. வந்து இப்ப பெண்ணுக்குரிய கடமை யாது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பெண்ணுக்கு உரிய கடமை யாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல எவை அப்படின்னா வந்து பன்மையை குறிக்கும். வந்து சோ அப்ப யாவை அப்படின்றது நம்ம போட முடியாது. கடமைகள் யாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வந்து அப்ப கடமைகள் அப்படின்னு போட்டாவே அந்த இடத்துல என்னன்னா யாவை அப்படின்னு நம்ம போடலாம். வந்து கடமைகள் எவை அப்படின்னு நம்ம போடலாம். சோ அப்ப பன்மை இருந்தா பன்மையில வரணும். வந்து அதே வந்து ஒருமையில இருந்தா நமக்கு வந்து ஒருமையில வந்து வரணும். வந்து அதெல்லாம் பெண்ணுக்குரிய அப்படின்னா பெண்ணை வந்து குறிக்குது. வந்து அப்ப அந்த இடத்துல கடமை யாது அப்படின்னு தான் சரியானதா வந்து இருக்கும் அப்படின்னு. இப்ப தமிழ் இலக்கத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா ஒருமைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா யாது எது வந்து போடுவோம் அப்படின்னு. இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா எழுவாய் அக்ரிணை ஒருமையாக இருந்தால் அந்த இடத்துல எது நம்ம போடலாம். வந்து ஆனா இங்க வந்து என்ன அது அக்ரிணையா இல்ல உயர்தனையா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம யாது அப்படின்றத நம்ம வந்து போடலாம் அப்படின்னு. சோ அப்ப யாது அப்படின்றது வந்து இப்ப பெண்மைக்குரிய கடமை யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதா வந்து சரியாவும் இருக்கும் அப்படின்னு. சோ அந்த இடத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்மைக்கு யாவை எவையை வந்து நம்ம போடுவோம். வந்து
இப்போ அக்ரிணை பன்மையா இருந்தாலும் யாவை எவை நம்ம போடலாம் வந்து. அதே உயர்திணையா இருந்தாலும் நம்ம வந்து போடலாம் வந்து. இப்போ பெண்ணுக்குரிய கடமைகள் யாவை ஏன் சொல்றோம்னா அந்த இடத்துல நமக்கு பன்மை அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அதனால யாவை அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றோம். ஸோ அப்படி வந்துன்னா நம்ம அப்படி போடலாம் வந்து. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா வந்து கொடுத்துருக்கிறதுல இப்போ கடமை அப்படின்னா யாதுன்னு போடணும், கடமைகள் அப்படின்னா யாவை வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றோம். அப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றோம். அடுத்து பொறுத்துக்க வந்து தன்மை பன்மை அப்படின்னும் போது எதோட பொருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் தன்மை பன்மை அப்படின்னும் போது நாம் அல்லோம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை பன்மையா வந்து இருக்கும். இப்போ தன்மை பன்மை அப்படின்னும் போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பன்மையை வந்து குறிக்கக்கூடியது வந்து நம்ம தன்மைனா தன்னிலையை வந்து குறிக்கிறது, நாம் அப்படின்றது தன்னிலை வந்து. அப்போ அந்த இடத்துல நாம் அப்படின்னா வந்து பன்மையா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அடுத்து முன்னிலை பன்மை அப்படின்னும் போது முன்னாடி இருக்கிற ஒருத்தர் பன்மையில வந்து சொல்லணும். அப்படி சொன்னோம்னா முன்னிலை பன்மைனா நீவீர் அல்லீர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ நீவீர் அப்படின்றது முன்னிலை, அல்லீர் அப்படின்றது பன்மையா வந்து இருக்கு. அடுத்து படற்கை பலர்பால் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப படற்கை பலர்பார்னா இப்ப படற்கைனா அவர் வந்து படற்கை, பலர்பார்னா அவர் அல்லர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதற்கு அடுத்து படற்கை பலவின் பால் அப்படின்னா அவை அல்ல அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்ப நம்ம தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடம் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அது என் பாலும் அதே மாதிரி சான்று என்ன அப்படின்னு பாத்துறோம் வந்து. இப்ப தன்மைனா ஒருமையில சொல்லணும்னா நான் அல்லேன் அப்படின்னு ஒருமை வந்து. பன்மையில சொன்னா நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லலாம். முன்னிலையில சொல்லும் போது ஒருமைனா நீ இல்லை அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப நீ இல்லை அப்படின்னா வந்து ஒருமையில. அதே பன்மையில சொன்னோம்னா நீ வீர் அல்லீர் அப்படின்னு பாக்குறோம். படற்கையில சொன்னா ஆண் பால்னா அவன் அல்லன்னு சொல்லணும், பெண் பாலா இருந்தாங்கன்னா அவள் அல்லன்னு சொல்லணும், பலர் பாலரா இருந்தாங்கன்னா அவர் அல்லர்ன்னு சொல்லணும். அதே ஒன்றன் பாலா இருந்தா அஃது அன்றுன்னு சொல்லணும், பலவின் பாலா இருந்தா அவை அல்லன்னு சொல்லணும் வந்து. சோ அப்ப இது நம்ம சொல்லும் போது இன்னு போட்டா ஆண் பாலுக்கும், இல்லு போட்டா பெண் பாலுக்கும், இரு போட்டா பலர் பாலுக்கும், ரூ போட்டா ஒன்றன் பாலும், அது மாதிரி அல்ல அப்படின்னு போட்டோம்னா நமக்கு பலர் பாலுக்கும் பலவின் பாலுக்கும் குறிக்கும் அப்படின்னு. அடுத்து தன்மை பன்மை அப்படின்னு போது நம்ம எப்படி சொல்லணும்னா யாம் நாங்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா தன்மை பன்மையா வந்து இருக்கு அப்படின்னு. அதே முன்னிலை பன்மை அப்படின்னும் போதுன்னா நீங்கள் நீர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அது வந்து நீங்கள் நீர்னா முன்னிலையில பன்மையை வந்து குறிக்கிறது வந்து. படற்கை ஒருமையில குறிக்கிறது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது கண் அப்படின்றது படற்கை ஒருமையில வரும் அப்படின்னு. அதே வந்து படற்கை பன்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது தங்கைமார் கண்கள் அப்படின்னா வந்து படற்கை பன்மை வரும். இப்ப ஒருமை அப்படின்னும் போதுனா ஒன்றை மட்டும் குறிக்கிறது, அதாவது கண் வருது. படற்கை அப்படின்னும் போது அது அப்படின்னும் போது ஒருமையை ஒரு ஒன்றை மட்டும் குறிக்கிறது. அதே வந்து பன்மையில தங்கைமார் கண்கள் அப்படின்றது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது இருக்கும். ஸோ அதை நம்ம யோசிச்சு போட்டீங்கன்னாலும் கரெக்டா இருக்கும். இப்ப தன்மை பேர், முன்னிலை பேர், படற்கை பேர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை அப்படியே படிச்சுட்டீங்க அப்படின்னா சுலபமா இருக்கும் அப்படின்னு. ஸோ கேட்கும்போது சரியா விடையில வச்சலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக வந்து நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியனவாய் இருக்கும். இப்ப நதிகள் கல் அப்படின்னு வந்துருச்சு, பன்மையில வந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல என்ன சிறியனவாய் அப்படின்னு தான் சரியா இருக்கும் அப்படின்னு. இப்ப நதிகள் போட்டு சிறியதாய் சொல்லக்கூடாது, நதி சிறியதாய் கரெக்ட். நதிகள் வந்துச்சுன்னா சிறியனவாய் இருக்கும். ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு பார்க்கணும். 36. அடுத்து 37 ஒருமை பன்மை பிழைகளை தொடர் கேட்டிருக்காங்க வந்து. இப்ப குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் அப்படின்னு வந்து. சோ அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வருது வந்து குழந்தைகள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப குழந்தைகள் அப்படின்றது வந்து ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப பிழை உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் தம்மால். இப்ப குழந்தைகள் தம்மால் அப்படின்னும் போதுனா அது பன்மையில வருது, அதனால தம் தான் போடணும், தன் போடக்கூடாது. அப்ப அது வந்து கரெக்டா இருக்கு. இந்த இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்யணும். அப்ப இது வந்து கரெக்டா இருக்கு ஃபர்ஸ்ட். அதே கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர் வந்து. சோ அப்ப வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஓடினர் அப்படின்னு வர்றது கரெக்ட் வந்து. புத்தகத்தை எடுத்து அவன் அல்லன் வந்து. இப்ப அவன் வந்ததுன்னா புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன், அவன் வந்து அல்லன் தான் போடணும், அதுவும் கரெக்ட் இந்த. அப்ப ஏ பி சி மூணும் கரெக்ட். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னால் அப்படின்றது தவறு, தம்மால் அப்படின்னு வந்துச்சுன்னா கரெக்ட், செய்கின்றனர் வந்து கரெக்டா தான் வந்திருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்ன டி, அதுதான் வந்து பிழையுள்ள தொடரா வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து 38 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக வந்து. பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பழம் அன்று. அப்ப ஒரே ஒன்றை குறிக்கும் போது அன்றுன்னு சொல்லணும். இவை பழங்கள் அல்ல, அப்ப பன்மையை குறிக்கும் போது அல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப பன்மைக்கு அல்லவும் அதே வந்து ஒருமைக்கு வந்து அன்று அப்படின்னு போடணும், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 39 சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க வந்து. இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைத்தலை கண்டால் வந்து. இப்ப இயற்கை பிரிவுகள் அப்படின்னு பாக்குறோம். இயற்கை அப்படின்னும் போது ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு, அப்ப நமக்கு இப்போ வந்து வருது வந்து. செயற்கை அப்படின்னும் போது அது இரண்டாம் வேற்றுமை உருபு, அப்ப நமக்கு இப்போ வந்துருது வந்து. அப்ப பிரிவுகளாய் தீமை அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப அந்த பிரிவுகளாய் அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா இலக்கண விதிப்படி போனோம்னா இப்ப ஆய் போய் அப்படின்னு சொல்லிட்டு வினையச்சங்கள் வந்தாலும் மிகும் வந்து. ஏற்கனவே வந்து நம்ம அகர இரு இகர இருன்னு பார்த்திருப்போம். இப்ப அடிஷனலா என்ன பண்ணீங்கன்னா ஆய் போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினையச்சங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்னன்னா வலினம் மிகுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இத்து வந்து வருது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து விளத்தலை கண்டார் அப்படின்னு பார்க்கிறோம்.
அப்ப விலத்தலை அப்படின்னு கட்டினார் அப்படின்னும் போது அங்கேயும் நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு தான் திருப்பி மறைந்து வருது, அதனால வல்லினம் மிகுது அப்படிங்கிறோம். சோ அப்ப நம்ம இந்த சொற்றொடர் அப்படின்றது இங்க வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து 40வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியானது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப சால தவ வினையச்சத்துல வல்லினம் மிகும், வினை தொகையில வல்லினம் மிகாது அப்படின்னு சரியானது. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது, அங்க உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறோம். சோ அப்ப மிகாது அப்படின்றதான் தவறானது அப்படிங்கிறோம். அதே வன்தொடர் குற்றியல் உகரத்தின் பின் வல்லினம் மிகும், இதுவும் தவறானது. மிகும் அப்படின்றதான் சரியானது அப்படிங்கிறோம். ஊமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறோம். ஊமை தொகையில் வல்லினம் மிகும். அப்ப நமக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு பி மட்டும்தான், வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்றதான் சரியா இருக்கு அப்படிங்கிறோம். மற்றது எல்லாமே தவறா இருக்கு. இப்ப எழுது பொருள் சுடுபொருள் வளர்ப்பு அப்படின்னா வினைத்தொகை அங்க வல்லினம் மிகாது, கரெக்டா தான் இருக்கு பார்க்கிறோம். சால தவ அப்படின்னு வல்லினம் மிகும். இப்ப சால பேசு நான் இப்பு, தவ சிறியது இப்பு வன்தொடர் குட்டி இருக்கிறோம் அப்படின்னா பட்டு புடவை இப்பு வருது. அச்சுப்பலகை இப்பு அச்சுப்பலகை அப்படின்னு வருது. சோ ஓமை தொகையில் வல்லினம் மிகாது தவறு. இப்ப தாமரை பாதம்னா தாமரை பாதம் அப்படின்னா தாமரை போன்ற பாதம், அதான் ஊமை தொகை. அப்ப போன்ற ஊமை தொகை. இப்ப தாமரை பாதம் இப்ப நமக்கு வல்லினம் மிகுது அப்படிங்கிறோம். சோ இதுவரையும் நம்ம பார்த்த 40 கேள்வி தமிழ் கேள்வி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா புதறிவுல இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறோம். உயிரியல் தலைப்பு நம்ம ஏற்கனவே சென்ற வாரம் நம்ம பார்த்ததுதான். சோ அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கு. சோ செல்லில் ரைபோசோமில் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா, ரைபோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா புரத உற்பத்தி பண்ணும். புரத உற்பத்தி தொழிற்சாலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிறோம். சோ அதற்கு அடுத்து விளக்கம் அப்படின்றது நம்ம பார்த்துறோம். கூடுதலா இருக்கக்கூடிய தகவல் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவாங்க. சோ அதுல ஆற்றல் உற்பத்தி அப்படின்றது யார் பண்ணுவா அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா பண்ணும் அப்படிங்கிறோம். இது நம்ம கிளாஸ்ல பார்த்துதான். கொழுப்பு உற்பத்தி செய்யக்கூடியது எது அப்படின்னா வலுவழுப்பான என்டோபிளாசா வலைப்பின்னல் பண்ணும் அப்படிங்கிறோம். டிஎன்ஏ பிரதிபலிப்பு அப்படின்றது எங்க நடக்கும் அப்படின்னா உட்கருவினில் நடக்கும் அப்படிங்கிறது. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதிகளால் நிகழ்த்தப்படும் ஒரு பிரதி எடுக்கு நிகழ்வு. அப்ப யார் பண்றான்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற நொதிகளால் என்னன்னா டிஎன்ஏ அப்படின்னு பிரதிபலிப்பு நடக்குது அப்படிங்கிறோம். 42வது கேள்வி, கூற்றுகளை கவனிக்க சொல்லியிருக்காங்க. சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். சைட்டோபிளாசமும் உட்கருவும் சேர்ந்ததான் புரோட்டோபிளாசம் அப்ப ஒண்ணு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு தவறானதா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப ஒண்ணு தவறு. காரணம் என்ன, சைட்டோபிளாசமும் பிளஸ் உட்கருவும் சேர்ந்ததான் புரோட்டோபிளாசம். அப்ப உட்கரு அப்படின்றது வார்த்தை மிஸ் ஆயிருக்கு, அதனால தவறு. அடுத்து கோல்கை விருப்பு லைசோசோம்களை உருவாக்குவதில் ஈடுபடுகின்றன. கோல்கை விருப்பம் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் ரெண்டும் சேர்ந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம வகுப்புல பார்த்தோம். அது கரெக்ட். ரெண்டாவது கரெக்ட். மைட்டோகாண்ட்ரியாவில் உட்கருக்கள் டிஎன்ஏ உள்ளது, எனவே அவை அவற்றின் சொந்த கட்டமைப்பு புரதங்களை உருவாக்க முடிகிறது அப்படிங்கிறோம். சோ மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏ இருக்கு, கரெக்ட் தான். உட்கருக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் டிஎன்ஏ இருக்கு, ஆனா சொந்த கட்டமைப்புகளே முழுவதும் அதனால உருவாக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா சைட்டோபிளாசத்துல தான் முழுவதுமா உருவாக்கப்படுகிறது, அதனால தவறு. 4வது, மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையமாக கூறப்படுகிறது, கரெக்ட். ஏடிபி உருவாக்கப்படுகிறது, அதுவும் சரி. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2, 4 சரி, 3 தவறு. ஏன்னா முழுவதுமா உருவாக்கப்படுவதில்லை சைட்டோபிளாசத்துல இருக்கிறோம். சோ முதல்ல சொன்னது பாத்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் என்றால் சைட்டோபிளாசம் உட்கரு சரி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதனால அது முதல் கூற்று தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுக்கு அடுத்து 43, பின்வரும் ப்ரோகேரியோட்டிக் செல்கள் பற்றி கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப ப்ரோகேரியோட்டிக் செல்கள்ல தெளிவான உட்கரு கிடையாது அப்படின்னு. சோ முதல்ல கரெக்ட். நம்ம இந்த வகுப்புலையும் பார்த்தோம். நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது அப்படின்னு. சோ நியூக்ளியோலஸ் அப்படின்றது காணப்படாது அப்படின்றதா அப்ப காணப்படுகிறது தவறு. சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரிதல் நடைபெறாது அப்படிங்கிறோம். சோ அதுவும் தவறா இருக்கு. சவினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது அப்படிங்கிறோம், அது சரி. அதனால நுண்ணுறுப்புகள் சுத்தி சவ இருக்காது அப்படிங்கிறோம். சோ ஆன்சர் என்னன்னா 1 மற்றும் 4 சரியா இருக்கு அப்படிங்கிறோம். சோ மத்த 2, 3 தவறா இருக்கு அப்படிங்கிறோம். நம்ம கிளாஸ்ல தெளிவா நம்ம பார்த்துட்டோம். சோ நம்ம இங்க விளக்கமும் அதே விளக்கத்தை தான் நம்ம புத்தகத்தில் இருக்க விளக்கம் தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். தெளிவான உட்கரு கிடையாது, நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது, ஏன் தவறு சொல்லிட்டு ஸ்மைடாசிஸ் மியாசிஸ் நடைபெறுகிறதுனா அதுவும் தவறா இருக்கு. சவினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்பு உயிரின் அடிப்படை மூலமா இது இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம நியூக்ளிக் அமிலங்கள் தான் உயிரின் அடிப்படை மூலங்களா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அதுதான் உயிரினத்தின் பாரம்பரிய பண்பு ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. எல்லா ஒரு உயிரினங்களுக்கும் அடிப்படை மூலங்களா சொல்றது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவால் ஆனது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். சோ அதனால நியூக்ளிக் அமிலங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அடிப்படை மூலமா இருக்கு அப்படிங்கிறோம். மரபணு தகவல் இதுல தான் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். புரதங்கள் அமினோ அமிலங்கள் அப்படின்றது உடலின் கட்டமைப்புக்கு அவசியம் அப்படிங்கிறோம். கட்டமைப்பு பொருளா இருக்கு அப்படின்னு தெரியும். கொழுப்பு புரதங்கள் அப்படின்றது கூட்டு புரதங்கள் ரத்தத்தில் கொழுப்பை கடத்துவதற்கும் செல் சவ்வை உருவாக்குவதற்கும் இது பயன்படுகிறது அப்படிங்கிறோம். 45, டிஎன்ஏவை 2 இலைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி எதுனா 2 இலையும் அப்படி தனித்தனியா பிரிச்சதுன்னா டிஎன்ஏ பிரிக்கிறது ஹெலிகேஸ் அப்படின்ற நொதி பிரிக்கும் அப்படிங்கிறோம்.
அப்ப ஹெலிகேஸ் அப்படின்ற நொதி வந்து 2 இலைகள் வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்படி அவற்றை ஒரு ஜிப்பு மாதிரி என்ன பண்ணணும், ஜிப் எப்படி ஓபன் பண்ணும்போது 2ஆ பிரிக்குதோ அந்த மாதிரி பிரிச்சிரும் அப்படிங்கிறோம். சோ அந்த ஒற்றை இலைகளை புதிய இலைகளை உருவாக்குவதற்கு வார்ப்பு உறுப்புகளாக செயல்படுகின்றன. அப்ப புதிய இலை உருவாகிறது அப்படிங்கிறோம். அதே மாதிரி டெலோமரஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம அந்த குரோமோசோமுடைய அந்த முனைப்பகுதி வந்து என்ன சொன்னா டீலோமியர். அந்த முனைப்பகுதி டீலோமியர் அப்படின்றது சிதைவடையாமல் தடுக்கிறது என்னன்னா இந்த டெலோமரஸ் அப்படின்றது பாக்குறோம். அதே பாலிமரஸ் அப்படின்றது என்னன்னா டிஎன்ஏ பிரிந்த பல இலைகளை வார்ப்புறுப்புகளாக கொண்டு அதற்கு பொருத்தமான புதிய நியூக்ளியோடைடுகளை தொடர்ந்து இணைக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆனா அதை இணைக்கிறதுக்கு பயன்படுது. டிஎன்ஏ லீகேஸ் அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு பிராக்மெண்ட் துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ இலைகள் அப்படிங்கிறோம். ஒன்றோடு பாஸ்பேட் எஸ்டர் பிணைப்பின் மூலம் இணைக்கும் ஒட்டும் நொதியாகும். அப்ப இணைக்கும் நொதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுனா லீகேஸ் வந்து பிரிக்கும் நொதி என்ன சொன்னா ஹெலிகேஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்ப லீகேஸுக்கும் ஹெலிகேஸும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் வந்து 46 உட்கருவில் இருந்து ரைபோசோம்களுக்கு தகவல் எடுத்து செல்லும் ஆர்என்ஏ எவை அப்படின்னா எம்ஆர்என்ஏ, அதாவது தூது ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப ஆர்என்ஏக்கள் வகைகள்ல முக்கியமானது எம்ஆர்என்ஏ அப்படின்னு பாக்குறோம். இது வந்து தூது ஆர்என்ஏ அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். அவ்வளவு அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து டிஆர்என்ஏ அப்படின்னும் போது என்னன்னா கடத்து ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். அது தூது, இது வந்து கடத்து ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்என்ஏ அப்படின்னும் போதுன்னா ரைபோசோம் ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவது. அப்ப ஆர்என்ஏ ரைபோசோம் ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 47 ஒரு சில விலங்குகளின் பிளாஸ்மா மின்படலத்தில் கொலஸ்ட்ரால் இருப்பது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து செல்லின் வெப்பநிலை குறையும் போது சவ்வு திரவமாக இருக்க எளிதாக்குகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப அந்த கொலஸ்ட்ரால் வந்து அந்த பிளாஸ்மா மின்படத்தில் இருக்கிறது எதுக்குன்னா செல்லின் வெப்பநிலை குறையும் போது சவ்வு திரவமாக இருக்க எளிதாக்குகிறது அப்படிங்கிறோம். வெப்பநிலை குறையும் போது அப்ப திரவமா வந்து மாறுறதுக்கு வந்து இது வந்து உதவுது அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு வந்து செல்லின் பிளாஸ்மால கொழுப்பு வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்ப திரவத்தன்மை தாங்கியாக இது செயல்படுகிறது அப்படிங்கிற சவின் கட்டமைப்பு பாதிக்கப்படாமல் பராமரிக்கிறது. குளிர்ச்சியின் போது பாதுகாப்பு செல்லின் வெப்பநிலை குறையும் போதும் சவில் பிளாஸ்போலிபிடுகள் மிக நெருக்கமாக ஒன்று சேர்ந்து சபை உறைந்து விட செய்கின்றன வந்து. அப்ப குளிர்ச்சி அடையும் போது வந்து அப்ப இந்த கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகள் இந்த அடுக்க வந்து பாத்தீங்கன்னா இருகிறதோ அல்லது இலகிறதோ இந்த வேலையை வந்து இது வந்து பண்ணுது அப்படிமுக்கிறோம். ஸோ அதுதான் அதனுடைய பாயிண்டா வந்து இருக்கு அப்படிமுக்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். எங்க இருக்குன்னா பிளாஸ்மா சவ்வுல வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதாவது செல் சவ்வு நம்ம சொல்லுவாங்க. அடுத்து நியூக்ளியோலஸ் பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. நியூக்ளியோலஸ் வந்து நியூக்ளியோலஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து புரதம் மற்றும் ஆர்என்ஏ சேர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வட்ட வடிவ பகுதி. வட்டம் தான் தவறு வந்து, ஏன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா கோள வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதை ஸ்பியரிக்கல் ஷேப் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் கிளாஸ்ல, அதனால தவறு. ஃபர்ஸ்ட் ரைபோசோம் உருவாகும் இடமாக இது உள்ளது, அது சரி வந்து. அடுத்து நியூக்ளியோ பிளாசத்தில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட நியூக்ளியோலஸ்க்கு காணப்படும், அதுவும் கரெக்ட் வந்து. இப்ப செல் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியோலஸ் அப்படின்னா ஒன்று கூட இல்லை 2 கூட இருக்கலாம் வந்து. அதுதான் அவனை என்ன வடிவத்தில் இருக்கும், கோள வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரைபோசோம் உருவாகிற இடம் எங்கன்னா நியூக்ளியோலஸ் தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதனால நமக்கு ஆன்சர் என்னப்பா அப்படின்னா 2, 3 வந்து சரி அப்படின்னு பார்க்கிறோம். 1 வந்து தவறு, ஏன்னா அது வந்து கோள வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு, வட்ட வடிவம் கிடையாது. அடுத்து குரோமோசோம் பகுப்பை டேஷ் போது சிறப்பாக காணலாம் அப்படின்னா மெட்டா நிலையின் போது. ஏன்னா ப்ரோ நிலை அப்படின்றது என்னன்னா நம்ம சவ்வு உட்கரு சவ்வு மறைய ஆரம்பிக்கும், நியூக்ளியோலஸ் மறைய ஆரம்பிக்கும், குரோமோசோம் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா குரோமோசோம் வந்து பாத்தீங்கன்னா மையத்துக்கு வர்றது எப்பன்னா மெட்டா நிலையில தான் வரும். அப்ப நல்லா நமக்கு விசிபிளா வந்து குரோமோசோம் வந்து இருக்கும் அப்படி பார்க்கலாம். ஸோ அதனால ஆன்சர் என்ன C 49க்கு அப்படி பார்க்கலாம். ஸோ அடுத்து 50வது கேள்வி வந்து செல் விழுங்குதல் மற்றும் செல் அருந்துதல்னா என்ன அப்படின்னா இதை வந்து பீனோசைட்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செல் அருந்துதல் அப்படின்னா ஃபேகோசைட்டோசிஸ்னா செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். எங்க நடக்குது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூகரியோட்டிக் செல்ல நடக்கும், WBCல நடக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா எங்க இல்லைன்னா எங்க காண முடிவது இல்லைன்னா ப்ரோகரியோட்டிக் செல்ல இருக்காது, பாக்டீரியால இருக்காது, யூகரியோட்டிக் செல்ல இருக்கும், தாவர செல்லையும் இருக்கும், விலங்கு செல்லையும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப எங்க இருக்காருன்னா ப்ரோகரியோட்டிக் செல் அப்படின்னா வந்து பிரிமிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த செல்லுல என்ன இருக்கான்னா செல் விழுங்குதல், செல் அருந்துதல் அப்படின்றது இருக்காது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா லைசோசோம்ல தான் அது வந்து நடக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அங்க லைசோசோம் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 51 யூகரியோட்டிக் மற்றும் ப்ரோகரியோட்டிக் செல்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. இப்போ யூகரியோட்டிக் ப்ரோகரியோட்டிக் செல்லுக்கு முக்கியமான வேறுபாடு என்னன்னா செல் சவ்வு, அதாவது செல்லுக்குள்ள அந்த உட்கரு சவ்வு இருக்குல்ல, செல் இருக்கும், அதுக்குள்ள அந்த உட்கரு சவ்வு அப்படின்றது வந்து காணப்படாது. எதுலன்னா ப்ரோகரியோட்டிக் செல்ல காணப்படாது, அப்ப யூகரியோட்டிக் செல்ல காணப்படும். அப்ப அதுதான் முக்கியமான வேறுபாடு. 51க்கு C அப்படின்னு பார்க்கறது. ஸோ அதான் வந்து ஆன்சர் வந்து. அப்ப உட்கரு சவ்வு யாருக்கு இருக்குன்னா யூகரியோட்டிக் செல்லுக்கு இருக்கும், ப்ரோகரியோட்டிக் செல்லுக்கு இருக்காது அப்படின்னு பார்க்கறது. ஸோ அடுத்து ரைபோசோம்கள் அப்படின்றது வந்து ப்ரோகரியோட்டிக் செல்ல 70S சொல்லுவோம், யூகரியோட்டிக் செல்கள்ல நம்ம 80S சொல்லுவோம். அப்ப இது வந்து காணப்படுகிறது அப்படின்னு ரெண்டுத்துலயுமே வந்து. செல் சுவர் அப்படின்னும் போது நமக்கு எங்க இருக்கும், தாவர செல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து விலங்கு செல்ல இருக்காது.
இப்போ ப்ரோகேரியோட்டிக் என்னன்னா செல் சுவர் வந்து காணப்படும். ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்கும் செல் சுவர் காணும். பாக்டீரியா இருக்குன்னா அது பெப்டிடோகிளைகான் அப்படின்னு செல் சுவரை கொண்டது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தாவரங்கள் அப்படின்னும் போது செல்லுலோஸ் அப்படின்ற செல் சுவரை கொண்டதா வந்து இருக்கு. அப்ப தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லுவோம், யூகரியோட்டிக் செல்கள். அப்ப அதுக்கு செல் சுவர் இருக்கு, ப்ரோகேரியோட்டிக் செல் சுவர் இருக்கு. வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கரு சுத்தி சவ்வு காணப்படாது. அதான் ப்ரோகேரியோட்டிக்கும் யூகரியோட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பின்னோட்டில் சரியான ஜோடியை தேர்வு செய்க. இப்ப லைக்கன் யூக்ளினா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தவறு வந்து. ஏன் அப்படின்னா லைக்கன்கள் நமக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஞ்சையும் ஒரு பாசியும் ஒன்னா சேர்ந்து கூட்டுரி வாழ்க்கை வாழும் அப்படிங்கிறோம். ஸோ அதான் வந்து லைக்கன் வந்து. ஆல்கே அப்படின்னும் போது பெனிசிலியம் இது வந்து தவறு. ஏன் தவறுனா பெனிசிலியம் அப்படின்றது என்னது, ஒரு பூஞ்சை வந்து. ஸோ அப்ப அதனால தவறா இருக்கு அப்படின்னு. ஜிம்னோஸ்போம் அப்படின்றது ஆந்தோசரஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆந்தோசரஸ் அப்படின்றது என்னன்னா இது வந்து பிரயோபைட்டா அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்ப என்ன கிடையாதுன்னா ஜிம்னோஸ்போம் கிடையாது, பிரயோபைட்டா அப்படின்னு பார்க்குறோம். அப்ப பிரயோபைட்டாக்கு எடுத்துக்காட்டா வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஆந்தோசரஸ் சொல்லலாம் வந்து. அப்ப அதுவும் தவறா இருக்கு அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து வைரஸ் அப்படின்றது ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படின்றது சரியானது, கல்லீரல பாதிக்கக்கூடியது இருக்கும். ஸோ ஆன்சர் என்னப்பா அப்படின்னா டி மட்டும் தான் நமக்கு சரியானதா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதுக்கான விளக்கம் டீட்டெயிலா கொடுத்துருக்கோம், நீங்க படிச்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து சரியாது, மற்றதெல்லாம் ஏன் தவறு அப்படின்னா லைக்கன் யூக்ளின் ஏன் தவறு, ஆல்கா பென்சிலியம் ஏன் தவறு, ஜிம்னோஸ்போம் ஆந்தோசரஸ் அப்படின்னு இப்ப சொன்னதுதான் அது கொடுத்துருக்கோம். 53 ஜிம்னோஸ்போம்களை ஆஞ்சியோஸ்போம்ல இருந்து வேறுபடுத்துவது அப்படின்னும் போது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு என்ன, திறந்த விதை கொண்டது வந்து ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் வந்து மூடிய விதை கொண்டது, கனி உருவாகக்கூடியது ஆஞ்சியோஸ்போம்ஸ், சூளை சுத்தி சுருப்பை வந்து காணப்படும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்ப அந்த வேறுபாடு இருந்தாலே போதும். இப்ப மூடப்படாத கருமுட்டையில இருப்பது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வந்து. ஸோ அதுதான் வந்து முக்கியமான வேறுபாடு அப்படின்னு. மற்றபடி மகரந்த அறையின் இருப்பு அப்படின்றது வந்து எங்க இருக்குன்னா ஆஞ்சியோஸ்போம்ல இருக்கும். ஜிம்னோஸ்போம்ல இருக்காது, ஆனா இருப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தவறு. ஜிம்னோஸ்போம்ல ட்ரக்கீடுகள் காணப்படும், ஆஞ்சியோஸ்போம்ல ட்ரக்கீடுகள் இருக்கும் வந்து. ஆஞ்சியோஸ்போம்கள் ஸ்டொமாட்டா இருப்பது கண்டிப்பா இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வந்து இலை அடியில வந்து போயிட்டு வர்றது அப்படின்றது ஜிம்னோஸ்போம்லயும் இருக்கும் ஆஞ்சியோஸ்போம்லயும் இருக்கும். அப்ப அந்த திறந்த விதை அப்படின்றது அந்த கருமுட்டை வந்து திறந்து காணப்படுகிறது, அதுதான் வந்து ஆன்சரா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டீட்டெயிலா கொடுத்துருக்கோம், படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையா அழகா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ்பிளனேஷனை படிச்சுக்கோங்க. அடுத்து 54 எவற்றின் உடலம் மைசிலியம் ஐப்பாக்கலானது, பூஞ்சை நம்ம வகுப்புலேயே பார்த்திருப்போம். ஸோ பூஞ்சை தான் ஆனது உடலம் வந்து ஐப்பாக்கல் தொகுப்பால் ஆனது. மற்றும் கைட்டின் அப்படின்றது என்னன்னா அதனுடைய செல் சுவர் அப்படின்னு பார்க்குறோம். மைசிலியம் ஐப்பாக்கலால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆன்சர் வந்து டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாக்டீரியா பொறுத்தவரையும் நமக்கு தெரியும் பெப்டிடோகைக்லான் மியூகோபெப்டைடு தான் அதனுடைய உடலம் அப்படின்னு பார்க்கணும் பாக்டீரியா பொறுத்தவரையும். ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப எதனால் ஆனது பாக்டீரியாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெப்டிடோகிளைகான் வந்து. அதே மியூகோ பெப்டைடு அப்படின்னு பார்க்குறோம், மியூகோ பெப்டைடால் ஆனது அப்படின்னு. தாவரங்கள் உங்களுக்கு தெரியும் என்னது, செல்லுலோஸால் ஆனது. அப்புறம் எமி செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லி சில பொருட்களான தாவரங்களானது. விலங்குக்கு என்ன கிடையாது, செல் சுவர் இல்லை அப்படிங்கிறோம். ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சோம், செல் சுவர் இல்லை அப்படிங்கிறோம். அடுத்து 55 ஒட்டுண்ணி அப்படின்னும் போது என்னன்னா மற்ற உயிரினங்கள் சார்ந்து வாழ்றது, உயிரோடு இருக்கும்போது ஒட்டிட்டு வாழ்றது, அது வந்து கரெக்ட் வந்து. சாருண்ணி அப்படின்னா மற்ற உயிரினங்களை சார்ந்து, உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள். சாருண்ணி அப்படின்னும் போது என்னன்னா உயிரினங்கள் அப்படின்னு தவிர உயிரற்ற பொருட்களை சார்ந்து வாழ்வுதான் சாருண்ணி அப்படிங்கிறோம். கூட்டீரி வாழ்க்கை அப்படின்னா மற்ற உயிரினுடன் இணைந்து வாழ்வது அப்படின்னு. ஸோ அதுவும் சரி வந்து. நம்ம என்ன கேட்டோம், தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்ன, ஒன்லி 2 இன்கரெக்ட் இருக்கும், 2 மட்டும் தவறு அப்படிங்கிறோம் வந்து. ஸோ மற்றது சரியா இருக்கு அப்படிங்கிறோம். விளக்கம் ஒட்டுண்ணின்னா என்னன்னு கொடுத்துருக்கோம், அது மாதிரி சாருண்ணின்னா என்னன்னு கொடுத்துருக்கோம், அழகா நீங்க படிச்சுக்கலாம். கூட்டீரி வாழ்க்கை நம்ம சொன்னதான், அது எக்ஸாம்பிள் வந்து லைக்கன்னு சொல்லலாம், மைக்கோரைசா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 56 மருந்துகளின் ராணியான அழைக்கப்படும் மருந்து எதுனா பெனிசிலின், கரெக்ட். அது மாதிரி காரணம் நோய் எதிர்ப்பு பொருளை கொள்வதில் மற்ற மருந்துகளை விட சிறப்பாக செய்யும். நோய் எதிர்ப்பு பொருளை கொள்ளாது, நோய் கிருமியை தான் கொள்ளும். அப்ப இது தவறு வந்து. அப்ப ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கரெக்ட், 2 வந்து தவறு பண்ணிக்கிறோம். ஸோ அப்ப ஏ வந்து சரி, 6 வந்து தவறு பண்ணிக்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதற்கு அடுத்து விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1928 அலெக்சாண்டர் ஃபிளமிங் கண்டுபிடிக்கிறாரு. 2ஆம் உலக போர்ல பயன்படுகிறது மஞ்சள் நிற பவுடரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதை விளக்கம் கொடுத்துருக்கோம், நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான். அடுத்து 57 இந்த இது எது கொடுத்துருக்காங்கன்னா எதனுடைய பண்புகளை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட இது ஒரு சாருண்ணி, ஓகே ரைட்டு வந்து. நொதித்தல் செயல்முறையில ஆல்கஹால் தயாரி ஈஸ்ட் தான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா. ஆன்சர் வந்து ஈஸ்ட். நொதித்தல் முறையில் ஆல்கஹால் தயாரிக்கிறது சாருண்ணி பூஞ்சை அப்படின்னா ஈஸ்ட் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து. சர்க்கரை கரைசல் ஆல்கஹாலை மாற்றுவதில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது, அதுவும் கரெக்ட், ஏ தான் வந்து ஆன்சர் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம ஈஸ்ட் வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம காற்றில்லா சுவாசத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் தாவர உலகத்திலையும் பார்த்தோம், அப்புறம் சுவாசத்திலையும் நம்ம வந்து பார்த்தோம் வந்து. அடுத்து சரி பூஞ்சை உலகத்திலையும் பார்த்தோம், அடுத்து சுவாசத்தில பார்த்தோம். அடுத்து 58 கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்பஜிலஸ் ஒவ்வாமைக்கு எதிராக தவறு. அஸ்பஜிலஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வந்து. அப்ப சிறியவர்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வாமையில இருந்து நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தணும். அப்ப சில்ட்ரன்ஸ் சொல்றோம், இங்க வந்து அடல்ட்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு தான், ஆனா மாறி இருக்கு வந்து.
அடுத்து கிளாடோஸ்போரியம்னா ஒவ்வாமைக்கு எதிராக பாதுகாப்பு, சிறியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுத்துதல் அப்படின்னு பார்க்கணும். கிளாடோஸ்போரியம் ஒவ்வாமைக்கு எதிராக பாதுகாப்பை தருகிறது, அது கரெக்ட். வந்து லைகன்ஸ் அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் உயிர்காட்டிகளா வந்து இருக்கு சொல்லிப்போம், அது கரெக்ட். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட அப்படி வேண்டியதில்லை. இது மாறி இருக்கு, அப்படியே கூட எடுத்துக்கலாம், மாறி இருக்கு. ஸோ அதனால அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து லைக்கன்கள் வந்து சுற்றுச்சூழல் மாசு காட்டி, லைக்கன்கள் வந்து இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாசு இருக்கு அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு மாசு இருக்கு. அந்த மாசுனால என்னது அமிலமலை வளிமண்டலத்தில் இருக்கு, அதனால அமிலமலை ஏற்படும் அப்படின்னு. ஸோ 1 மற்றும் 2 வந்து பார்த்தீங்கன்னா என்னது தவறானதா இருக்கு ஆரம்பிக்கலாம். கேட்டிருக்கிறது தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தவறு ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 59. விண்வெளி பயணத்தில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற மனித சிறுநீரை சிதைக்கும் எது பயன்படுகிறதுனா குளோரல்லா பைரிடினோசா அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுகிறது. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட், டைரக்ட் ஆன்சர் தான். அடுத்து அயோடின் லாமினேரியா எனும் ஒரு தங்க நிற பாசிலிருந்து பெறப்படுகிறது, அது தவறு. ஸோ அயோடின் அப்படின்றதும் அதே மாதிரி அகர் பச்சை நிற பாசிலிருந்து பெறப்படுகிறது. கலர் தான் மாறி இருக்கு, என்ன கலர் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டுமே தவறு தான். 1 and 2 வந்து 1 மற்றும் 2 வந்து தவறு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ காரணம் என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. ஸோ என்னன்னா அப்போ இது அயோடின் அப்படின்றது வந்து லாமினேரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாசினா கடல் பாசி நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பழுப்பு நிற பாசி வந்து பேயோபைசி அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதே வந்து அகர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பூடமாக பயன்படுகிறதுன்னு பார்த்தோம். கெலிடியம் அப்படின்றது அண்ட் கிளாசிலேரியா அப்படின்ற சிவப்பு நிற பாசி வந்து அப்போ அகர் வந்து சிவப்பு நிற பாசிலும் அண்ட் அயோடின் வந்து பழுப்பு நிற பாசிலும் பெறப்படுது. கலர் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, அது தவறா இருக்குது. புகையிலை மொசைக் வைரஸின் தொற்றுத்தன்மையை நிரூபித்தவர் யாருன்னா அடால்ஃப் மேயர் தான். வந்து ஸோ அடால்ஃப் மேயர் தான் என்ன பண்றாருன்னா அந்த புகையில தொற்றுநோய் வந்து இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்றாரு அனுப்பிக்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. ஸோ மற்றவர்களை பத்தின கருத்தும் இருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பார்த்துரும். லூயி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிருமி கோட்பாடு அப்படின்றது ஜெர்ம் ஆஃப் டிசீஸ் அப்படின்றது கொடுக்குறாரு. அவர் வேக்சின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது யாருன்னா லூயி பாஸ்டர் அப்படின்னு. இவர் வந்து வெறிநாய்க்கடி ராபிஸ்க்கும் அப்புறம் ஆந்த்ராக்ஸ்னு சொல்லிட்டு நோய்களுக்கு தடுப்பூசியில கண்டுபிடிச்சது வந்து லூயி பாஸ்டர். பாஸ்டர் பதனம் முடிஞ்சு இவர் தான் கண்டுபிடிப்பாரு பாலை வந்து பதப்படுத்துறது அப்படிங்க. அண்ட் ராபர்ட் கோச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நவீன பாக்டீரியாலஜின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ராபர்ட் கோச் வந்து இவர் வந்து ஆந்த்ராக்ஸ், காலரா மற்றும் காச நோயை ஆகிய நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை கண்டறிந்தார் அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம் வந்து. ஸோ கோச்சின் கோட்பாடுகள் சொல்லி தனியாகவே இருக்கு. டிமிட்ரி இவனாஸ்கி அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு புகையிலை மொசைக் நோயால் பாதிக்கப்பட்ட இலையின் அந்த சாற்றை பாக்டீரியா வடிகட்டி மூலம் செலுத்தி பிறகு அது தொற்றும் தன்மை இருப்பதை நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அந்த புகையிலை மொசைக் வைரஸ் அப்படின்றது அந்த தொற்று தன்மை அப்படின்றது நிரூபிக்கிறது. அந்த டிஎம்இ வைரஸ் அப்படின்றது முறையாக கண்டறிந்த பெருமை இவருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அடுத்து 62வது கேள்வி வந்து சரியான கூட்டத்தை தெரிவு செய்க. மியாசிஸை உள்ளடக்கிய பாலின பெருக்கம் இன செல்களின் இனவின் போது மரபணு மறுசேர்க்கைக்கு உதவுகிறது அப்படிங்கிறோம். ஸோ இங்க கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா மியாசிஸ் உள்ளடக்கிய பாலின இன செல்களின் இனவின் போது மரபணு மறுசேர்க்கை நடக்குதுன்னா கண்டிப்பா நடக்குது. அது எங்க நடக்கும்னா வந்து அந்த ப்ரோ நிலை அப்படின்றதுல நடக்கும். பேக்கெட்டின் அப்படின்றது அதனுடைய துணையில் நடக்கும் அப்படின்னு நம்ம கிளாஸ் வந்து பார்த்தோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இது இளம் சந்தைகளின் புறத்தோற்ற பண்புகள் பெற்றோரிடம் மாறுபடுவதற்கு வழிவகுக்கின்றன அப்படிங்கிறோம். ஸோ அதுவும் சரி. ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்கள் மற்றும் ஒரே பெற்றோரின் இளம் சந்ததிகள் ஆகியவற்றிற்கிடையே காணப்படும் மாறுபாடுகள் வேறுபாடுகள் எனப்படும் அப்படிங்கிறோம். அதுவும் சரி அப்படிங்கிறோம். ஸோ மூணுமே சரி, நம்ம வகுப்புல பார்த்தது தான். ஸோ மியாசிஸ் அப்படின்னா வந்து குண்டல் பகுப்பு நம்ம சொல்லுவோம். அது வந்து என்னன்னா நம்ம இனப்பெருக்க செல்ல நடைபெறக்கூடியது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஆன்சர் வந்து மூன்றுமே சரி அப்படிங்கிறோம். இங்க கீழே அதுதான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். திருப்பியும் மரபணு மறுசேர்க்கைனா என்ன, வந்து புறத்தோற்ற வேறுபாடுனா என்ன, வந்து மாறுபாட்டின் வரையறைனா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அதை அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து புரியும். வந்து அடுத்து சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா யூகோடிவரிஸ் சொல்லிக்கலாம். அப்ப சடுதி மாற்றம் பண்ண திடீர்னு நடக்கிறது. ஸோ அதை வந்து சொன்னது யாருன்னா யூகோடிவரிஸ் வந்து சொல்றாரு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அப்போ யூகோடிவரிஸ் வந்து அவர் முன்மொழிந்தது வந்து பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றம் அப்படின்றத அந்த சொல்லையும் இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. திடீரென ஏற்படும் மாற்றம் பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்களை விவரிக்க சடுதி மாற்றம் அப்படின்னு பயன்படுத்துறாரு. இவரோட ஆராய்ச்சி எந்த தாவரத்துல பண்றாருன்னா மாலை நேர பிரிம்ரோஸ் அப்படின்ற தாவரத்துல இவர் வந்து பண்ணாரு அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அதுக்கு அடுத்து வந்து முக்கிய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா டார்வின் லாமார்க் அப்படின்னு போகும்போது பரிணாமம் பத்தி வந்து சொல்றாங்க அப்படிங்கிறோம் வந்து. ஸோ அப்படி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது இவரோட டிவிரிஸ் புதிய சிற்றினங்கள் அப்படின்றது ரொம்ப காலம் எடுத்துக்கும். யாருன்னா டார்வின் லாமார்க் அப்படின்றது படிப்படியா நடக்கும். இவர் திடீர்னு நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா யூகோடிவரிஸ் வந்து சொல்றாரு
அப்படி சொல்றது அவர் என்ன சொன்னா சால்டேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா ஒரே படியில ஏற்படும் பெரிய சடுதி மாற்றம், திடீர்னு மாற்றம் ஏற்படுது, அப்புறம் புதிய வகை சிற்றினம் வந்து தோன்றுது. சார்லஸ் டார்வின் அப்படின்ற ஒரு இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்றத வந்து சொல்றாரு அப்படிமுக்கு வந்து. ஸோ கிரிகோர் மெண்டல் வந்து பட்டாணி தாவரத்துல பண்றாரு, மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நமக்கு தெரியும். ஜீன் பாப்பிடாஸ் வந்து லாமார்க் அப்படின்றவர் வந்து அவருடைய விலங்கியல் தத்துவம் அப்படின்ற நூல் வந்து பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை அப்படின்ற விதியின பெறப்பட்ட பண்புகள் கடத்தப்படும் கோட்பாடு முன்னிலையாரு எடுக்கலாம். ஸோ உயிரினங்கள் வந்து பயன்படுத்தாத பண்பு யார் சொன்னா நமக்கு லாமார்க் வந்து சொல்றாரு. மரபியல் வந்து கிரிகோர் ஜோகர் மெண்டல் வந்து. அதே மாதிரி நமக்கு இயற்கை தேர்வு கோட்பாடை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா வந்து சார்லஸ் டார்வின் எடுக்கலாம். இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்தது தான், இது இம்பார்ட்டன்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அப்படியே கேள்வி கேட்டுருவோம் வந்து. அடுத்து ஒன்றிணைந்த பரிமாண வளர்ச்சி ஒரு எடுத்துக்காட்டுனா பருந்துகளின் சிறகு வந்து சொல்லலாம் வந்து. இப்ப பருந்தோட சிறகு அப்படின்னு எடுக்கும்போது அந்த முன்னங் கால் தான் என்னவா மாறுதுன்னா சிறகா வந்து மாறுது அப்படிங்கிறோம். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சியோட சிறகு அப்படின்னா அது தோல்ல இருக்கக்கூடியதுதான் வந்து சிறகா வந்து மாறுது அப்படிங்கிறோம். அதே வந்து ஒவ்வாலோட சிறகு அப்படின்னா வந்து அதனுடைய விரல்கள் வந்து சிறகா மாறுது. இதுதான் என்ன சொன்னா நம்ம ஒன்றிணைந்த பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறோம். அப்போ ஒன்றிணைந்த அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்னன்னா நம்ம வெவ்வேறு பரிணாம பின்னணி கொண்ட உயிரினங்கள் ஒரே மாதிரியான சுற்றுச்சூழல் தகவமைத்து பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. அதான் ஒன்றிணைந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம். அப்ப செயலற்ற உறுப்புகளா வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த உறுப்புகள் அப்படின்றது வந்து அடிப்படை அமைப்பு எங்க இருந்து வருதுன்னா ஒரே மாதிரியான பணியை செய்யும், ஆனா வெவ்வேறுபட்ட இடத்துல இருந்து அது வந்து தோன்றுது அப்படிங்கிறோம். இப்ப பறவை பூச்சி அப்படின்னு எடுக்கும்போது அதனுடைய ரெக்கைகள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா பறவை ரெக்கை எலும்புகள் வந்து முன்னங்கால்கள் தான் மாற்று. பூச்சி அப்படின்னு பார்க்கும்போது அந்த தோலின் சவ்வு தான் வந்து மடிப்பு தான் அதன் ரெக்கையை வந்து மாறுது. ஆக்டோபஸ் பாலூட்டிகளின் கண்கள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த பென்குயின் பறவை இருக்குல்ல, அந்த பென்குயின் பறவையும் அதே மாதிரி டால்பின் அப்படின்றது பாலூட்டி ஆகியவற்றின் துடுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு உறுப்புகள் தான் ஒரே மாதிரியான பணியை வந்து பண்ணுது அப்படிங்கிறோம். இப்ப இனிப்பு உருளைக்கிழங்கு அப்படின்றது வேறும் மாற்று உரு அப்படின்னு பார்க்கணும். உருளைக்கிழங்கு அப்படின்றது தண்டு மாற்று உரு அப்படின்னு. அப்ப ரெண்டுமே வந்து சேமிப்பு பொருள் உணவை சேமிச்சு வைக்குது, ஆனா அது வேர்லயும் இது வந்து தண்டிலையும் சேமிச்சு வைக்குது அப்படிங்கிறோம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்து. அடுத்து சிற்றினங்களின் தோற்றம் குறித்து எழுதியது யாரு அப்படின்னா சார்லஸ் டார்வின் வந்து எழுதுறாரு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அவருடைய புக்ல தான் சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்றத பத்தி எழுதுறாரு அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அதுக்கு அடுத்து வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்றத இவர் வந்து முன்மொழிகிறாரு அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. அப்புறம் வகைப்பாட்டியல் முறை அப்படின்றது மேம்பட்ட வகைப்பாட்டியல் முறை உருவாகுறதுக்கு இது வந்து காரணமா இருந்தது, இவருடைய தாக்கம் தான் அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். பயன்படு மற்றும் பயன்படுத்தாமை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜீன் பாப்பிடாஸ் லாமார்க் அப்படிங்க லாமார்க்கோடைய கோட்பாடு தான் பயன்படுத்தாங்க. அப்ப ரொம்ப நாளா பயன்படுத்தல அப்படின்னா அந்த உறுப்பு காணாம போயிடும். அதிகமா பயன்படுத்தினா அந்த உறுப்பு வந்து வளர்ந்துடும் வந்து. இதை பத்தி அவர் எந்த புக்ல வந்து சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய புத்தகம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிலாசபிகா ஜுவாலஜிக்கா அப்படின்ற புத்தகத்துல அவர் வந்து சொல்றாரு லாமார்க்கியம் அப்படிங்கிற வந்து. அப்ப பயன்பாடு விதி அப்படின்னும் போது என்னன்னா ஒரு உறுப்பு அதிகமா பயன்படுத்தும் போது இப்போ ஒட்டகச்சிவிங்கின் கழுத்து நீளமா இருக்கு, கால் வந்து முன்னங்கால் நீளமா இருக்கு அப்படின்னா அது காரணம் அதிகமா பயன்படுத்தினால அப்படிங்கிறோம். ஸோ அதை வந்து பயன்படுத்தும் விதி அப்படிங்கிறோம். பயன்படுத்தாமை விதி அப்படின்னும் போது பாம்புக்கு வந்து கால் இல்லாம போயிருச்சு ஒருவனால. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து பொந்துக்குள்ள போகும்போது காலில் பயன்படுத்தாம அது போறதுனால என்ன ஆகுதுன்னா அது பயன்படுத்தாம கால்கள் வந்து காணாம போயிருச்சு பாம்புகளுக்கு அப்படிங்கிறது வந்து. அதுக்கு அடுத்து பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. செயலொத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாக ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன அப்படிங்கிறோம். கரெக்ட் வந்து. அதே மாதிரி அவை ஒரே விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன அப்படிங்கிறோம். ஸோ அது வந்து தவறு. இப்ப செயலொத்த உறுப்புகளா இருக்கும் வந்து, ஆனா தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருந்து அது தோன்றுது அப்படிங்கிறோம். அப்ப செயலொத்த உறுப்புகள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உயிரினம் ஒரே மாதிரியான வேலையை வந்து பண்ணுது அப்படிங்கிறோம். இப்ப ஒவ்வாலோட இறக்கை அப்படின்னா அதனுடைய கைகள் தான் ரெக்கையா மாறி இருக்கு. பறவையின் ரெக்கைனா அது முன்னங்கால்கள் தான் வந்து ரெக்கையா வந்து மாறி இருக்கு. அப்ப ரெண்டு வேறு வேறு வகையான தோற்றம் அப்படிமுகம் வந்து. அப்ப செயலொத்த உறுப்புகள் ஒரே விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டது அப்படின்னு தவறா வந்து இருக்கு அப்படிமுகம். ஸோ அப்ப தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்ட உறுப்புகள் அமைப்பொத்த உறுப்புகள் தான் சொல்லுவோம், அது வந்து செயலொத்த உறுப்புகள் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிமுகம். ஸோ அதனால அதனுடைய வேறுபாடு வந்து இருக்கு அப்படிமுகம் வந்து. இப்ப அமைப்பொத்த உறுப்புகள் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் மனிதனின் கை, பூனையின் முன்னங்கால் வந்து, திமிங்கலத்தின் துடுப்பு, வௌவாலின் இறக்கை, இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் அமைப்பொத்த உறுப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனா வெவ்வேறு விதமான பணிகளை பண்ணும் வந்து. அதே செயலொத்த உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதுன்னா ஒரே விதமான பணியை வந்து பண்ணக்கூடியதா இருக்கு. பறவை பறக்கிறது, பறவையோட ரெக்கை, வௌவாலோட ரெக்கை, பூச்சியின் ரெக்கை அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அது செயலொத்த உறுப்புகள், அமைப்பொத்த உறுப்புகள் கிடையாது. அப்ப கரு வளர்ச்சியின் போது அது வேறு வேறுபட்ட இடங்கள்ல தான் அது வந்து தோன்றுது, ஆனா ஒரே விதமான வேலையை வந்து பண்ணுது அப்படிங்களா. அப்ப அமைப்பொத்த அப்படின்னா வந்து மனிதன் ஞாபகம் வச்சுக்கோங்க, செயலொத்த அப்படின்னா பறவை, வௌவால், பூச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம போட்டலாம். கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ தவறானதுன்னா இப்ப கேம்பிரியன் காலத்தை சார்ந்தது அப்படின்னும் போதுன்னா முதுகு நாணற்றலின் காலமா இருக்கு. கரெக்ட். இது வந்து கரெக்ட். சைலூரியன் மீன்கள் தோற்றம் அதுவும் கரெக்ட்.
மிசிசிபியன் அப்படின்னா வந்து முத்தோலிகள் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் கரெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அண்ட் பெர்மியன் அப்படின்னும் போது மெல்லுடலிகள் கரெக்ட். இன்னும் மெல்லுடலிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா அதுவும் வந்து கேம்பிரியன் காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால நமக்கு 4 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மற்றதெல்லாம் சரியா இருக்கு. இதோட விளக்கமா இங்க நம்ம கொடுத்துருக்கோம். முதுகு நாணற்றவனின் காலமா இருக்கு அப்படின்றது கேம்பிரியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ கேம்பிரியன் அப்படின்றது வராது அப்படின்னு பார்க்குறோம். இப்ப சைலூரியன் அப்படின்றது மீன்களின் தோற்றம் அப்படின்னு பார்க்குறோம். மிசிசிபியன் வந்து முத்தோலிகள் அப்படின்றது கரெக்ட். பெர்மியன் அப்படின்னும் போது மெல்லுடலிகள் தவறா வந்து இருக்கு அப்படின்னு. அந்த பெர்மியன் பீரியட்ல யார் உருவாகி இருப்பா அப்படின்னா பாலூட்டிகள் போன்ற ஊர்வனவற்றின் காலமா வந்து இருக்கு அப்படின்னு. மெல்லுடலிகள் எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது கேம்பிரியன் காலத்திலே தோன்றிவிட்டது அப்படின்னு முன்னாடியே தோன்றிடும். வந்து அடுத்து 69 வந்து ஒப்பீடு வயது கணக்கீடு முறையில் புதைப்படிவங்களின் வயது புதைப்படிவங்களை ஒத்த பாறைகள் அல்லது வயது தெரிந்த புதைப்படிவங்கள் ஒப்பிட்டு கணக்கிடும். கரெக்ட். வந்து அடுத்து முழுமையான வயது கணக்கிடும் முறையில் கதிரேக்க வயது கணக்கிடும் வந்து சிதைவு அளவிட்ட புதைப்படிவங்கள் வயது கணக்கிடப்படுகிறது அப்படின்னு. ஸோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரை ரெண்டுமே சரி அப்படின்னு. அப்படியே ஸ்டேட்மெண்ட் படிச்சாவே நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்கு. இதுல நமக்கு வந்து இந்த ஒப்பீட்டு வயது கணக்கு பண்ணா கம்பேர் பண்றது வந்து ஒரே காலகட்டத்தை சார்ந்த முழுமையான வயது கணிப்பு முறை அப்படின்னும் போது எதை பயன்படுத்தினா ஒன்னு கார்பன் 14 கதிரியக்க தன்மை வாய்ந்தது, யுரேனியம் 238, பொட்டாசியம் 40 இதனோட சிதைவு வீதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப புதைப்படங்கள் கதிரியக்க ஐசோடோப்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்கு இம்பார்ட்டன்ட் அனுப்பிக்கிறோம். அடுத்து வந்து ஜீனோசோயிக் மீசோசோயிக் பேலியோசோயிக் முன் கேம்பிரியன் கொடுத்துருவேன். ஜீனோசோயிக் பீரியட்ல யார் வந்து இருந்தா அப்படின்னா வந்து மனிதனுடைய பரிணாமம் ஜீனோசோயிக்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து ஆன்சர். அதே வந்து ரொம்ப முன்னாடி ப்ரீ கேம்பிரியன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸோ அந்த பீரியட்ல இது எதுனா யூக்கரிட்டின் தோற்றம் தான் இருந்தது. அந்த ஆர்டர்ல வந்துடும் அப்படியே. அதுக்கு அடுத்து பேலியோசோயிக் அப்படின்ற அந்த பீரியட்ல வந்து என்ன இருந்தது அப்படின்னா முதுகு நாணற்றவை இருந்தது அப்படின்னு வந்து. அடுத்து மீசோசோயிக் அப்படின்னும் போது அந்த பீரியட்ல யார் வந்து இருந்தா அப்படின்னா வந்து டைனோசரன் எழுச்சி வந்து இருந்தது அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம ஆர்டரா போனோம்னா ப்ரீ கேம்பிரியன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து யூக்கரிட்டுகள் தோற்றம் அப்பதான் நடக்குது. அடுத்து வந்து நமக்கு பேலியோசோயிக் அப்படின்னும் போது முதுகு நாணற்றவை, மீசோசோயிக்னா டைனோசர் பீரியடு, ஜீனோசோயிக்னா மனித பரிணாம வளர்ச்சி, அதான் மனித குரங்கு இருக்குல்ல. ஸோ அங்கதான் ஆரம்பிக்குது. ஆன்சர் வந்து பி அப்படின்னு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு அல்லீல் ஒரு உயிரினத்தை வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தகுதிப்படுத்தும் போது இம்முறை நடைபெறுகிறது. அந்த அல்லீல் தகுதியை குறைக்கும் போது அது நிகழ்வின் அடுத்தடுத்த தலைமுறையில் குறைகிறது அனுப்பிக்கிறோம். ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அல்லீல்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உறுப்புகள் பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து. ஸோ அப்ப இதை நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா வந்து இயற்கை தேர்வு அப்படின்றது தான் குறிக்குது அனுப்பிக்கிறோம். அப்ப என்ன அது ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு அல்லீல் ஒரு உயிரினத்தை வாழவும் இனப்பெருக்கம் செய்யும் தகுதிப்படுத்தும் முறை. தகுதிப்படுத்தினா இயற்கை தேர்வு அந்த இடத்துல வந்து தகவமைச்சு அந்த சூழ்நிலையை அடாப்ட் பண்றது அனுப்பிக்கிறோம். அந்த அல்லீல் தகுதியை குறைக்கும் போது அந்த நிகழ்வு அடுத்த தலைமுறையில் குறைகிறது வந்து. ஸோ அது வந்து இயற்கை தேர்வு கோட்பாடாக தான் இருக்கு அனுப்பிக்கிறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சி அனுப்பிக்கிறோம். அதுதான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்முறை விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலா வந்து விளக்கம் வந்து கிடைக்கும். அடுத்து 72 இனசெல்கள் வழியாக மரபணுக்கள் இடம்பெயர்தல் அல்லது ஒரு இனக்கூட்டத்தில் தனிப்பட்ட உயிரினங்கள் உள்ளேற்றம் அல்லது வெளியேற்றம் ஆகியவை என்னன்னா மரபணு ஓட்டம் சொல்லுவோம். படிக்கும் போதே தெரியுது அது வந்து மரபணு ஓட்டம் அப்படின்னு தெரியுது. அப்போ ஒரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு அனுப்பிக்கிறோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மரபணு ஓட்டம். ஆன்சர் வந்து பி அனுப்பிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். மரபணு ஓட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பியும் கூடுதலா தகவல் வந்து கொடுத்துருக்கோம். அதை அப்படியே படிச்சிட வேண்டியதான். மரபணு நகர்வும் சீவல் ரைட் விளைவுனா என்ன? அது ஒரு தற்செயலான நிகழ்வா வந்து இருக்கும் அனுப்புகிறோம். மரபணு மறுசேர்க்கைனா குறுக்கெதிர் காலத்தில் எங்க நடக்கும்னா அந்த முதல் நிலை ப்ரோ நிலையில் நடக்கும். அது பேக்கெட்டின் அப்படின்ற துணை நிலையில் நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அடுத்து 73 ப்ரோகரேட்டிக் குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள் மற்றும் அலோசோம்கள் என வகைப்படுத்தப்பட்ட தவறு. ஏன்னா ப்ரோகரேட்டில் அந்த மாதிரி பிரிவுலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கும் வந்து. அதனால முதல் இணை வந்து தவறு. ரெண்டாவது இணை ஆட்டோசோம்கள் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும். அது கரெக்ட். மனித உடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம 22 ஜோடி அதாவது 44 குரோமோசோம்கள் வந்து நம்ம என்ன சொல்லணும் ஆட்டோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு உயிரின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். அது வந்து மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் மனித உடல் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம 2 குரோமோசோம் வந்து அல்லோசோம்கள் சொல்லுவாங்க. அதான் XX அல்லது XY இருக்கும். அப்ப இதுல எத்தனை இணை வந்து சரியானது அப்படின்னா நமக்கு 2 இணை சரியா இருக்கு, ஒரு இணை வந்து தவறா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம இதை பத்தி கிளாஸ்லயும் வந்து ப்ரோகரேட் யூகரேட் பத்தி படிக்கும் ஒரு குரோமோசோம் தான் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம் இருந்தா அது வந்து யூகரேட்டுகள் அடிமுக்கிறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் தப்புன்னு போட்டலாம். ஆட்டோசோம்னா உடல் குரோமோசோம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். 22 ஜோடி 44 குரோமோசோம் அப்படின்னு வந்து. அடுத்து 23வது ஜோடி தான் நம்ம அல்லோசோம் அப்படின்னு சொல்லுவோம். XY or XX அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அடுத்து குறுக்கெதிர் மாற்ற முடிவில் ஏற்படுவது மரபியல் மறுசேர்க்கை. நம்ம ஏற்கனவே வந்து கிளாஸ்ல பார்த்தோம். பெக்கெட்டின் நிலையில துணை நிலையில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். அதான் குறுக்கெதிர் கருத்து அதாவது மரபியல் மறுசேர்க்கை அப்படிங்கிறோம். ஸோ இது எங்க நடக்கும் அப்படின்றது நம்ம வந்து மியாசிஸ்ல நடக்கும், குண்டல் பகுப்புல நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து
இரு பண்பு கலப்பு விகிதம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்னது 9:3:3:1 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து கரெக்ட். ஆட்டோசோம்கள் அப்படின்னா என்னது 22 ஜோடி தான் ஆட்டோசோம்கள் சொல்லுவோம். 23வது ஜோடி வந்து அல்லோசோம்கள் அப்படின்னு பார்க்குறோம். டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னும் போது ட்ரைசோமி அப்படின்னு பார்த்தோம். அதுல என்னன்னா 21வது ஜோடி குரோமோசோம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி 3 இருக்கும். அதான் ட்ரைசோமி அப்படின்னு நம்ம பார்த்தோம். வந்து ஸோ ஆன்சர் என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 மற்றும் 4 வந்து சரியா இருக்கு அப்படின்னு இது 2 3 மாறி மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதனால தவறா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து கூடுதல் விளக்கம் இங்க கொடுத்துருக்கோம், பாத்துக்கலாம். 76 கீழ்கண்ட ஜீன்கள் பற்றி தவறான கூற்றியது அப்படின்னு பாக்குறோம். டிஎன்ஏவின் சரி ஒரு குறிப்பிட்ட புரதொடர் பண்பு கடத்தப்படுறது காரணமான டிஎன்ஏவின் பகுதி ஜீன் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ மொத்தம் எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து சரியா இருக்கு அப்படின்னு. அடுத்து ரெண்டாவது வந்து ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட ஜீனோம் என்று அழைக்கப்படும் இடத்தில் அமைந்துள்ளன அப்படின்னு. ஜீன் வந்து குரோமோசோம் எங்க அமைந்துன்னா லோக்கஸ் அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்கும். ஜீனோம் வந்து கிடையாது. மொத்தமா சொன்னாதான் ஜீனோம் சொல்லுவோம். ஜீனோம்ன்ற வார்த்தை பெரிய வார்த்தை, பிராடான டேர்ம், அது தவறு. செல் பிரிதலின் போது ஜீன்களில் உள்ள மரபு தகவல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை, அதுவும் தவறு, கடத்தப்படுகின்றன. அப்ப 2 3 வந்து தவறானது அப்படின்னு. அப்ப அந்த ஜீன் குரோமோசோம்ல அமைந்திருக்கு அந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஜீனோம் அப்படின்னு தவறா வந்து இருக்கு. அப்ப அந்த அமைந்திருக்க இடம் லோக்கஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்படி இருந்தா கரெக்டா, ஜீனோம் அப்படின்னு தவறு. மொத்தமா ஒட்டுமொத்தமா மரபணு தகவல ஜீனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனும் மொத்தமா குறிக்கிறது அப்படிங்கிறோம். சென்ட்ரோமேர் அமைந்திருக்கும் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களின் வகைகள் பார்க்கும்போது மொத்தம் 4 வகை 4 கொடுத்துருக்காங்க. டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக் 4மே இருக்கு. கரெக்ட். ஸோ ஆப்ஷன் என்னன்னா 1 2 3 4 அனுப்பிக்கிறோம். ஸோ 4மே சரியா இருக்கு அனுப்பிக்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம். டீலோசென்ட்ரிக்னா எப்படி இருக்கும் நம்ம கிளாஸ்ல பார்த்து தான் கூடுதல் விளக்கமும் இங்க இருக்கு அனுப்பிக்கிறோம். அடுத்து 78 டிஎன்ஏ இரட்டை சுருளில் உள்ள நியூக்ளியோடைடுகள் டேஷ் ஆல் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பாஸ்போர்டை எஸ்டர் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி 78க்கு சி வந்து கரெக்ட் அனுப்பிக்கிறோம். பாஸ்போர்டை எஸ்டர்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. டிஎன்ஏனா அதனுடைய முதுகெலும்பு நம்ம சொன்னோம் 5 கார்பன் சர்க்கரை பாஸ்பேட்டுகள் பார்க்கிறோம். பாஸ்பேட்டுகள் இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம். ஆர்என்ஏவின் பிரைமர் உருவான பின்பு டேஷ் அண்ட் நொதி உதவியுடன் நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன. டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த நொதியின் உதவியுடன் தான் வந்து நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன. டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு நொதி அனுப்புகிறோம். ஆன்சர் வந்து ஏ. அப்படி டைரக்ட் ஆன்சர் தான், அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். ஸோ இதில் வந்து நமக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ்னா என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம டிஎன்ஏ எலிகேஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துறோம், இலைகளை பிரிக்கிறது, ஜிப்பு மாதிரி அப்படியே பிரிச்சு விட்டுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் டிஎன்ஏ லீகேஸ்னா ஒட்டுறது, இணைக்கும் அப்படின்னு நம்ம க்ளூ அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது தான். ஸோ அதான் இங்கே இருக்கு. அடுத்து ஹோலண்ட்ரிக் ஜீன்கள் என்பது என்ன அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னன்னா நம்ம இப்போ ஆண்களுக்கு காது மேல வந்து முடி அதிகமாக வருது இல்லை, அதுக்கு காரணம் ஹோலண்ட்ரிக் ஜீன்கள் தான். இது எதோட ஒட்டிக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பதிலும் ஒய் குரோமோசோம்களே செயல்படுத்தப்படுகிறது. அங்கதான் ஒய் குரோமோசோம்ல தான் இது வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ இதுக்கு என்னன்னா பெண்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு. ஸோ இப்போ பெண்களுக்கு காணப்படாதது ஆண்களுக்கு இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த ஹோலண்ட்ரிக் ஜீன்கள் வந்து வேறுபட்ட பகுதியில் மட்டுமே எங்கன்னா ஒய் குரோமோசோம்ல மொத்த தன்மையற்ற வேறுபட்ட பகுதியில் இது காணப்படுகிறது அப்படின்னு. ஸோ இந்த ஜீன்களுக்கு இணையான மாற்றுகள் எக்ஸ் குரோமோசோம்ல கிடையாதுன்னு பார்க்குறோம். நம்ம மற்ற ஆப்ஷன் என்ன எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதுவும் தவறு. அடுத்து ஆட்டோசோம்களில் செயல்படுத்தப்படுகிறது, அதுவும் கிடையாது, அதுவும் தவறு. ஏன்னா அது ஒய் குரோமோசோம்ல தான் இருக்கு. ஆட்டோசோம்னா எக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் ரெண்டுத்துலயும் இருக்குன்னா அதுவும் தவறு, வெறும் ஒய்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்களுக்கு மட்டும் தந்தை கிட்ட இருந்து மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதுல முடி வளருது அப்படின்றது கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து ஹைப்பர் ட்ரிகோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வந்து அந்த காதுக்கு மேல முடி வளருது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 81 உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம். இதுல இருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். 81ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழ் அதிகாரப்பூர்வ களஞ்சியங்களாக அறிவிக்கப்பட்ட நிறுவனங்களை பற்றி அவற்றின் இருப்பிடங்களை பொறுத்துக்க. பவசகரா பரிந்துரை மையம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து கொச்சியில இருக்கு அப்படின்னு. தேசிய பூஞ்சை சேகரிப்பு மையம் எங்க இருக்குன்னா புனேல இருக்கு. தேசிய பல்லுயிர் ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு அப்படின்னு. ஆன்சர் என்ன அப்படின்னா ஏக்கு 2 பிக்கு 1 சிக்கு 3 அப்படின்னு. அப்ப இந்த உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் அப்படின்றது நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் 2002 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூடுதலா கொஸ்டின்ல இருக்கிறதும் நமக்கு இம்பார்ட்டன் தான், அதுவும் கேட்பாங்க வந்து கேள்வியா வந்து பாத்துட்டீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு. அடுத்து 82 வந்து அமராவதி குவாண்டம் ஆய்வு வசதி என்ற பெயரில் இந்தியாவின் முதல் திறந்த அணுக்கள் குவாண்டம் மைய வசதியை தொடங்கிய மாநிலம் அமராவதி யாரோட தலைநகரம்? ஆந்திர பிரதேசம் தான். ஸோ அங்கதான் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு. ஸோ கூடுதல் விளக்கமும் நம்ம கொடுத்துருக்கோம். அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு படிச்சுக்கலாம் நீங்க. அடுத்து 83 வந்து இஸ்ரோ நடத்திய மித்ரா திட்ட உருமாதிரி ஆய்வு குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மித்ரா அப்படின்றது வந்து விண்வெளி வீரர்களின் உடல் மற்றும் மனவலிமை சோதிப்பதற்காக
லடாக்கின் லே பகுதியில் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் உயரத்துல வந்து இந்த ஆய்வு தொடங்கப்பட்டது. அதுவும் சரி வந்து இந்த ஆய்வின் முடிவுகள் இந்தியாவின் ககன்யான் திட்டம் இருக்குல்ல மற்றும் எதிர்கால நீண்டகால விண்வெளி பயணங்களுக்கு மிக முக்கியமானதா இருக்கு. ஆன்சர் வந்து சி, ரெண்டுமே சரி அப்படிங்க. இஸ்ரோ வந்து பண்ண இந்த இது மித்ரா அப்படின்றது. அடுத்து 84 வந்து மூன்றாவது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு குறித்த பின்வரும் கூட்டுகளை ஆராய்க. தமிழக வனத்துறை, கர்நாடக வனத்துறை தவறு. ஏன்னா கேரளா வனத்துறையோட தான் இணைந்து பண்ணாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அணிவுக்கிறோம். அடுத்து கணக்கெடுப்பு முதல் முறையாக உண்மை நேர தரவு சேகரிப்பு கரெக்ட் தான். ஜிபிஎஸ் மூலமா கண்காணிப்பு வருடை என்ற பிரத்யேக மொபைல் செயலி அதுவும் கரெக்ட். அந்த ஆன்சர் வந்து 2 மட்டும் சரி அப்படிங்கிறோம். அடுத்து 85 வந்து ஏப்ரல் 2026 அறிக்கையின்படி பின்வரும் சர்வதேச அமைப்புகளையும் 2026-27 நிதியாண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்க கணிப்பு அப்படின்றத வெளியிட்டு இருக்காங்க. அது யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா மூடிஸ் வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 6% சொல்லியிருக்காங்க. வந்து அதே உலக வங்கி இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 6.6 சொல்லியிருக்காங்க. வந்து சர்வதேச நாணய நிதியம் வந்து IMF அப்படின்றவங்க வந்து பொருளாதார வளர்ச்சி 6.5 சொல்லியிருக்காங்க. அப்ப யார் எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஜிடிபில எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கூடுதல் விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம். அது நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துக்கலாம். அடுத்து 86வது கேள்வி. 2025-26 ஆண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்த பின்வரும் கூட்டுகளை ஆராய்க. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி எப்படிப்பா இருக்கு அப்படின்னா தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில 13.16% வளர்ச்சி அடைந்து தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. இது கரெக்ட். அதே மாதிரி தனிநபர் வருமானம் வந்து 4.08 லட்சம் அதுவும் கரெக்ட். இந்தியா அளவில் தமிழகம் முதலிடம் அது தவறு. ஏன்னா தமிழகம் வந்து 2வது இடம் அப்படிங்கிறோம். முதலிடத்துல யார் இருக்கா அப்படின்னா கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா 1வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதனால நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி, 2 அந்த பாதி சரி 4.08 கரெக்ட். ஆனா 2வதா இருக்குது தவறு எடுக்கணும். ஸோ கூடுதல் விளக்கம் இங்க கொடுத்துருக்கோம், அப்படி நீங்க பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட். அடுத்து 87 வந்து இந்தியாவின் கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு தொடங்கப்பட்ட ஏப்ரல் 2026 நிலவரப்படி சுமார் 40 லட்சம் அரிய சுவடிகளை பதிவு செய்துள்ள தேசிய அளவிலான இணையதளம் எதுனா கியான் பாரதம் அப்படிங்கிறோம். டைரக்ட் ஆன்சர் அப்படி நம்ம போட்டுக்கலாம். கூடுதல் தகவல் இங்க இருக்கு பாத்துக்கலாம். அடுத்து 88 வந்து ஏப்ரல் 2026 வெளியிடப்பட்ட எழுதப்பட்ட பின்வரும் புத்தகங்களை பற்றி ஆசிரியர்கள் அல்லது முதன்மை நபர்களும் பொறுத்துக்க. இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம படிக்கலன்னா ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரியான கேள்வி வந்து ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது நாடாளுமன்ற ஓவியங்கள் வழியாக பாரதத்தின் வரலாறு அப்படின்றது யாருன்னா திருமதி சுதா மூர்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரோட் வெல் டிராவல்டு அப்படின்னு பார்க்குறோம். ரோட் வெல் டிராவல்டு அப்படின்னு புத்தகம் வந்து எழுதுனது யார் அப்படின்னா RK ராகவன், முன்னாள் CBI இயக்குனர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். த கியூரியஸ் அண்ட் த கிளாசிஃபைடு அப்படின்றது வந்து யார் எழுதலாம் அப்படின்னா வந்து முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து முப்படை தளபதியா இருந்தவர் யாருன்னா நமக்கு ஜென்ரல் MM நரவணே அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவர் எழுதுனது வந்து ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Aக்கு 2 Bக்கு 3 Cக்கு 1. இந்த புத்தகங்களை பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் வந்து இங்க கொடுத்துருக்கோம். சுவாரஸ்யமான சில விஷயங்களா இருக்கு, அதெல்லாம் அப்படி படிச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அடுத்து 89 வந்து சத்தீஸ்கர் வெற்றிகரமாக நிறைவடைந்த முதலாவது கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டி ட்ரைபிள் நடந்த விளையாட்டு போட்டியில் மொத்தம் 38 பதக்கங்கள் புள்ளிப்பட்டியல் முதலிடம் எடுத்து சாம்பியன் பட்டம் வென்றது யாருன்னா கர்நாடகா வந்து. ஸோ அடுத்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நடத்தினது சத்தீஸ்கர் வந்து நடத்தினாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கர்நாடகா வந்து அடிச்சிட்டாங்க அப்படி பார்க்கிறோம். ஸோ அதுல ரன்னர் அப் அப்படின்றது வந்து அடுத்து பின்னாடி வந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் வந்து இருந்தது அப்படி பார்க்கிறோம். இது சத்தீஸ்கர் மாநிலம் ரைப்பூர்ல நடந்தது அப்படி பார்க்கிறோம். அடுத்து 90வது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் பெரிய நிறுவனங்களை விட தனி மனிதர்கள் மற்றும் உள்ளூர் சமூக வலிமை வலியுறுத்தி அறிவிக்கப்பட்டுள்ள உலக பூமி தினம் 2026 அதிகாரப்பூர்வ கருப்பொருள் என்ன அப்படி பார்க்கிறோம். ஸோ நமது ஆற்றல் நமது கிரகம் அப்படின்னு தான் வந்து அவர் பவர் அவர் பிளானட் அப்படின்னு தான் அந்த கருப்பொருளா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவும் கேட்கறதுக்கு இப்போ கருப்பொருள்லாம் கேட்கறாங்க, நல்லா படிச்சுட்டீங்கன்னா நல்லது வந்து. ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து நெக்ஸ்ட் 91 வந்து இதுக்கப்புறம் மேக்ஸ் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு, மேக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வந்து ஒருவர் 4500க்கு 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக 750 கொடுத்தால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தமா அவர் கொடுத்தது என்ன, மொத்தமா அவர் 4500, அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து 750 வந்து அப்ப வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வந்து 2 ஆண்டுகளுக்கு 4500க்கு நம்ம எப்படி போடுவோம் வந்து இப்போ வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கிறது SI = PNR டிவைடட் பை 100 போடுவோமா. இப்போ நமக்கு என்ன இருக்கு, SI இருக்கு 750, P இருக்கு வந்து N வந்து 2 ஆண்டுகள் இருக்கு, என்ன தெரியாதுன்னா 6 வந்து தெரியாது வந்து. அப்ப 6 மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த PN அப்படின்றது என்ன பண்ணும், கீழே இங்க வந்துடுமா. அப்படியே இது இந்த 100 என்ன பண்ணும், மேல போயிடுமா. அப்ப அவ்வளவுதான் SI × 100 அப்படின்னு போட்டாச்சு.
டிவைட் பை இப்போ ஆர் அங்கேயே வச்சுக்கிட்டோம், பிஎன் அப்படியே கீழே எடுத்துட்டு வந்துட்டோம். அதான் இந்த ஸ்டெப் வந்து அப்படி போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், அடுத்து 750 அப்படின்றது என்னது எஸ்ஐ வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு தனி வட்டி இன்ட்டு 100 டிவைட் பை பி அப்படின்னா அசல் எவ்வளவு 4500 இன்ட்டு 2 வந்து. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாமா, ஃபர்ஸ்ட் அப்படி அடிச்சிடலாம், ஈஸியா இருக்கும் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 750 இருக்கு, கீழே 45 இருக்கு வந்து. அப்ப 75 வந்து 15ஆல போகும் தெரியும். அப்ப 750 போகும்னு அர்த்தம் வந்து. 15ஆல அடிச்சீங்கன்னா எத்தனை வாட்டி போகும், நமக்கு 5 வாட்டி போகும். அப்ப 15 அடிச்சுன்னா 5 வாட்டி அப்புறம் 50 அப்படின்னு வந்துடும் வந்து. இங்க அடிச்சீங்கன்னா எத்தனை வாட்டி போகும், 15 அடிச்சா 3 வாட்டி போகும் வந்து. இப்ப திருப்பி அந்த 2 அந்த 50 அடிச்சீங்கன்னா 25 வாட்டி போகும். அப்ப 25/3 வரும். அப்ப 8 1/3% அப்படின்னு தான் ஆன்சர் அப்படி போகிறோம். ஸோ அப்படியே நம்ம சிம்பிளா இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா இதுல வந்து நமக்கு வந்து பின்னத்துல வருது, அதனால நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றதா நமக்கு வந்து நல்லது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி போயிட வேண்டியதான். அடுத்து 92வது கேள்வி வந்து இன் வாட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 அதான் சரி ரூபாய் 5600க்கு 6% வட்டி வீதம் எத்தனை ஆண்டில் 6720 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வட்டி வீதம் சொல்லிட்டாங்க, எத்தனை ஆண்டு தான் தெரியலன்ட்டாங்க வந்து. அப்ப நம்ம திருப்பி நம்ம அந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னு என்ன ஆகுது, நமக்கு மொத்தமா கிடைக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 6720 வந்து வட்டியோட சேர்ந்து 5600 அப்படின்றது அசல். அப்ப அசல்ல நம்ம மொத்தமா கிடைக்கிற அமௌண்ட்ல அசலை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 1120. அதுதான் என்ன அப்படின்னா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி அனுப்புகிறோம். அப்ப தனி வட்டி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு வந்து. இப்ப கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அசல் எவ்வளவு 5600 எழுதிக்க வேண்டியதான். வட்டி வீதம் எவ்வளவு 6%. அப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா அப்படியே எழுதுங்க, எஸ்ஐ அப்படின்ட்டு ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படின்னு போடுமா. இப்ப நம்ம தான் எஸ்ஐ கண்டுபிடிச்சாச்சு வந்து, அதை அப்படி வச்சுக்க போறோம். இப்ப என்னன்னா ஆண்டுகள் தான் கேட்கறாங்க, எத்தனை ஆண்டுகள் கேட்கறாங்க. அப்ப என்ன வச்சுக்க வேண்டியதான். அப்ப பிஆர் இந்த பக்கம் கொண்டு வந்துட வேண்டியதான். அப்ப பிஆர் கீழே கொண்டு வந்தாச்சா மேல எஸ்ஐ இன்ட்டு 100. அப்ப 100 இந்த பக்கம் போனா உங்களுக்கு எஸ்ஐ இன்ட்டு 100 வந்துருமா. அப்ப அப்படியே எஸ்ஐனா 1120 நம்ம கண்டுபிடிச்சுதான் கழிச்சு வந்து இன்ட்டு 100 டிவைட் பை 5600 இன்ட்டு 6 வந்து. இப்ப எப்படி கேன்சல் பண்ணலாம், இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சு விட்டுருமா, போயிடும் ஈஸியா. இப்ப பார்த்தா தெரியுது 112 இருக்கு. இப்ப 6வது வாய்ப்பால நம்ம அடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம கணக்கு யோசிச்சீங்கன்னா அதை விட சிம்பிள். 112 கீழே வந்து 56, 112 1120 தான், சைபர் விட்டுருங்க 112. இப்ப 56 அடிச்சுன்னா எத்தனை வாட்டி போகும், 2 வாட்டி போகும். பக்கத்துல சைபர் இருக்கு, அப்ப 20 அவ்வளவு போட்டாச்சு. அப்ப நமக்கு மீதி என்ன இருக்கு 20/6 இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 2ஆல் அடிச்சீங்கன்னா 10 வாட்டி போகுமா, 10 × 2 போட்டா 20. இது வந்து 2ஆல் அடிச்சீங்கன்னா 3 வாட்டி போகும். அப்ப 10/3. அப்ப 1/3%. அப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பின்னத்துல போறதுனால நம்ம இந்த மாதிரி போனோம்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஃபார்முலா படி பண்ணணும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 6% என்ற விகிதத்தில் 8 ஆண்டுகளுக்கு எளிய வட்டி ரூபாய் 920. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே தொகைக்கு அதே அளவு வட்டி பெறக்கூடிய வட்டி விகிதத்தை கண்டறியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்ப இது என்னன்னா ரேஷியோ மாறி போகுது, கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா 6 அசல் தொகையும் வட்டி தொகையும் மாறாமல் சமமாக இருக்கும்போது ஆண்டுகளின் பெருக்கல் பலனும் வட்டி விகிதம் சமமாக இருக்கும். ரூல் என்ன அப்படின்னா இப்ப n1 × r1 = n2 × r2 வந்து. அப்ப அசல் மாறல, கரெக்டா, வட்டி விகிதம் மாறல வந்து. ஸோ அப்ப நம்ம அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப ஆண்டுகள் எப்படி போனா பெருக்கல் பலன் இருக்கும் வட்டி விகிதத்துல அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப n1 × r1 = n2 × r2 அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஆரம்ப நிலையில n1னா 8 ஆண்டுகள் நமக்கு தெரியும் வந்து, எவ்வளவு வட்டினா 6% நமக்கு தெரியும் வந்து. அது மாதிரி புதிய நிலையில வந்து ஆண்டுகள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 3 ஆண்டுகள் சொல்லியாச்சு, வட்டி நமக்கு தெரியாது. அப்ப இதை எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த n1 × r1 n2 × r2 அப்படின்றது இதான் ஷார்ட் கட்டு, ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது 8 × 6 அப்படின்றது நம்ம போடுறோம். அதே மாதிரி இங்க 3 × r2 வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, எப்படி கேன்சல் பண்ணலாம், இந்த 3 அடிச்சீங்கன்னா 2 வாட்டி போகும். அப்ப r அப்படின்றது என்ன, r2 அப்படின்னா 16%. அப்ப அதுதான் ஆன்சர் அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே தொகை தான் வேணும், ஆனா எவ்வளவு அப்படின்னா 16% அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வந்து போட்டு போயிடலாம் சொல்லி பார்க்கலாம். இது நம்ம கிளாஸ்லயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வியாழன் வெள்ளி நமக்கு கணித வகுப்பு இருக்கு. அடுத்து 94 குமரையில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. அப்ப 2 வருஷம் சொல்லிட்டாங்க 10%. அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 ஆண்டுகள்னா ஒரு வருடத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 750ல பாதி எவ்வளவு 375 வந்து. இதுதான் வந்து ஒரு வருடத்துக்கான வட்டி, அது 10% சொல்லிட்டாங்க. அப்ப 10% 375னா 100% எவ்வளவு 3750 அப்படியே போட்டு போயிடலாம். இப்ப நமக்கு ஃபார்முலா இதுக்கு தேவையில்லை, இதான் ஷார்ட் கட்டு அப்படி பார்க்கலாம். அப்ப 10% வட்டி 2 வருஷம் சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு வருஷத்துக்குன்னா இல்ல பாதி 375, அது 10% அப்படின்னு நம்ம சொன்னா 100% எவ்வளவு, அப்ப நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணா அதான் 100%, 3750. இது நீங்க கணிதம் போட இந்த மெத்தட்லாம் வந்துடும், ஷார்ட் கட்லாம் உங்களுக்கு வந்துடும், ஈஸியா நீங்களே போட ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. அது 10 வருடங்களில் ஒரு தொகை 2 மடங்கு ஆகிறது எனில் வருடத்திற்கு தனி வட்டி வீதம் என்ன. இப்ப 10 வருஷத்துல
ஒரு ஒரு ஒன்று வந்து 2 மடங்கா வந்து ஆகுது வந்து 2 மடங்கா ஆகுது அப்படின்னும் போது வட்டி வீதம் என்னவா இருக்கு அப்படிங்கிறோம். இப்போ 10 வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு 10 ரூபாய் இருக்கு வந்து அதுல 10% வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வட்டி அப்படின்னும் போது ஒரு வருஷத்துக்கு 1 ரூபாய் அந்த 10 வருஷத்துல 10 ரூபாய் அப்ப 2 மடங்கு அப்ப எவ்வளவு வட்டி வீதம் போட்டா நமக்கு வருது நமக்கு 10% போட்டா வருது அவ்வளவுதான். இப்ப 100 ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது அந்த 100 ரூபாய் அப்படின்றது வந்து 10 ஆண்டுகள்ல நமக்கு 200 ரூபாய் மாறணும். அப்ப ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கூட்டிகிட்டே வரணும் அப்படின்னா வந்து 10 ரூபாய் கூட்டிகிட்டே வந்து 200 ரூபாய் மாறும். அப்ப 10 ரூபாய் 100 ரூபாய் எவ்வளவு 10% அவ்வளவு அப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். இதான் ஷார்ட்கட் ஃபார்முலா வேண்டியதுல இதுக்கு வந்து 96 ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒரே வட்டி விகிதத்தில் முறையே 6 வருடங்கள் மற்றும் 9 வருடங்கள் கிடைக்கும் தனி வட்டியின் விகிதம் என்ன? தொகை வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தொகை 1ன்னு சொல்லியாச்சு. அப்ப 6 வருடங்கள் மற்றும் 9 வருடங்கள் கிடைக்கும் தனி வட்டி விகிதங்கள் என்னன்னு கேட்டாங்க. இப்ப நம்ம இதுக்கு எப்படி போடலாம் ஷார்ட்கட் எப்படி போடலாம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு மொத்தமா இருக்கிறது N1 N2 அப்படின்றது வந்து வருடங்கள் அந்த ஃபர்ஸ்ட் முதல் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா N1 N2னா 6:9 நம்ம போட்டுக்கலாம். வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 2:3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த அப்போ ஒரே ஒரு அசல் அப்படின்றது ஒரே அசல் மற்றும் ஒரே வட்டி வீதம் இருக்கும்போது தனி வட்டியானது காலத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப அசலும் வட்டியும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப எப்படி இருக்குன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்ப அந்த மெத்தட் போகும்போது நம்ம N1:N2 அப்படின்னு போட்டோம் 6:9. அப்ப நம்ம இதை சுருக்கணும் அப்படின்னா 2:3 அப்படின்னு. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 2:3 அவ்வளோதான். வந்து புரிஞ்சிருக்கேன். இதான் ஷார்ட்கட். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒரே வட்டி விகிதத்தில் முறையே 6 வருடங்கள் 9 வருடங்கள் தொகை மாறல வந்து வட்டி விகிதமும் மாறல. ஆனா 6 மற்றும் 9 வருடங்கள் கிடைக்கும் தனி வட்டியில் விகிதம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா கிடைக்கக்கூடிய தனி வட்டி விகிதம் அப்படின்றது அப்படியேதான் இருக்கும் மாறாது. அப்ப 6:9 போட்டா 2:3 அப்படின்னு நம்ம போட்டு போயிடலாம். ஸோ அதுதான் இங்க நம்ம விளக்கியிருக்கோம் ஷார்ட்கட். அடுத்து 97 ஒரு குறிப்பிட்ட தொகையின் 2.5 வருடங்களுக்கான ஆண்டு வட்டி 12% தனி வட்டியானது அதே தொகையின் வந்து 3.5 வருடங்களுக்கான ஆண்டு வட்டி 10% தனி வட்டி தொகையை விட ரூபாய் 40 குறைவாகும் அந்த தொகையை காண்க அப்படிங்கிறோம். பார்க்கதான் இது வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். வெரி சிம்பிள் தான். வாங்க பார்ப்போம் எப்படி போறதுன்னு சொல்லிட்டேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப முதல்ல வந்து சொல்லும் போது வந்து 2வது பகுதியின் வந்து பாத்தீங்கன்னா வட்டி சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3.5 × 10% அப்படி பார்க்கறது. அப்ப 3.5 × 10 35% நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டுற வேண்டியதான் வந்து. ஸோ அப்ப 2வது பகுதியில் சொன்னதுன்னா 3.5 வருடங்களுக்கு ஆண்டு வட்டி வீதம் 10% வந்து நம்ம ஆண்டையும் வட்டி சதவீதம் பெருக்கு தான் செய்யறோம். ஃபார்முலால PNR ஞாபகம் இருக்கா? அதுல NR பெருக்கு தான் செய்யறோம் வந்து. அப்ப நம்ம பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35% கிடைக்குது. அதே முதல் கேஸ்ல என்ன ஆகுதுன்னா 2.5 ஆண்டுகள் வந்து 12%. அதான் 2.5 ஆண்டுகள் 2.5 × 12 பெருக்குனா 30% வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 5% வித்தியாசம். இதான் வித்தியாசம். அதான் அமௌண்ட்டா கொடுத்துறாங்க. எவ்வளவு கொடுத்துறாங்க? 40 ரூபா கொடுத்துறாங்க. அப்ப 40 ரூபா வந்து 5% சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட் வந்து. அப்ப 10% என்ன வரும் நமக்கு? எப்படி நம்ம இங்கே எழுதிக்கலாம். 10% எவ்வளவு வரும் நமக்கு? 80 ரூபா வந்துடும். அப்ப 100% அப்படின்னு போட்டீங்கன்னா 800 ரூபாய். அதான் ஆன்சர் அப்படின்னு. ஸோ அப்ப புரிஞ்சுச்சா? இதுதான் ஷார்ட்கட். இப்படி போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபாஸ்டா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப 800 ரூபாய் அப்படின்றது விடையா வந்து இருக்கு. அடுத்து 98 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்யப்படும் ஒரு தொகையானது 40% அதிகரிக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 6% தனி வட்டி விதத்துல ஒரு தொகை வந்து 40% அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 100 ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது அது என்னவா மாறணும்? 140 ரூபாய் வந்து மாறணும் வந்து. அப்ப 40% அதிகரிக்கணும் வந்து 6% வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் 6 ரூபாய் நீங்க ஆட் பண்ணிட்டே போனோம். அப்ப 6 நாள் எவ்வளவு ஆச்சு? 36 ரூபாய். 6 நாள் 36 ரூபாய் ஆயிடும் வந்து. அப்ப 6 நாள் 36 ஆச்சுன்னா அப்ப நமக்கு 6% அப்படின்னு சரி 6 36 அப்படின்னும் போது 6% வட்டி போட்டீங்கன்னா 6 வருஷத்துல 36 ரூபாய் கிடைக்கும். அப்ப 7வது வருஷம் போனீங்கன்னா நமக்கு என்ன 42 ரூபாய் ஆயிடும். அப்ப 40 ரூபாய் தான் நமக்கு வேணும். அப்ப 6க்கும் 7க்கும் நடுவுல தான் இருக்கு. அப்ப அந்த 6 நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 2 + 2 பிரிக்கலாம் வந்து. இப்ப நமக்கு எவ்வளவு வேணும்? 36 ரூபாய் வந்துருச்சு. 6 × 6 போட்டா 36 ரூபாய் நமக்கு கிடைச்சிடும். மீதி 4 ரூபாய் தான் வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் 2 குவார்டர்லயே நம்ம அதாவது எப்படின்னா ஒரு வருஷத்தை 3ஆ பிரிச்சிங்கன்னா அதுல முதல் 2 இதுலயே நமக்கு கிடைச்சிடும் வந்து. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3ஆ பிரிக்கிறதுனா 4 மாதங்களா பிரிப்போம். அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/3 நம்ம எழுதலாம். அப்ப சி வந்து பார்த்தீங்கன்னா 2/3 அப்படின்னு தான் ஆன்சர் எடுக்கணும். ஸோ அதை நம்ம இங்க ஃபார்முலால போட்டிருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் இது புரியல அப்படின்னா நீங்க ஃபார்முலால கூடுதல் விளக்கம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி விட்டு நீங்க போயிடலாம். அடுத்து 99 ஒரு நபர் 9,000 7% வட்டியிலும் 12,000 8% வட்டியிலும் ரூபாய் 15,000 9% வட்டியிலும் ஆண்டுக்கு தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றால் N ஆண்டுகளின் முடிவில் அவர் 50,700 வரை செலுத்தினார் எனில் N மதிப்பு காண்க. அப்ப என்ன பண்ணுவோம்? 9,000 7% எவ்வளவு? 12,000 8% எவ்வளவு? 15,000 9% எவ்வளவு அப்படின்றத நம்ம போட்டுட்டு வந்து அப்ப எவ்வளவு வட்டி ஒரு வருஷத்துக்கு வருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 9,000 12,000 15,000 இதை நம்ம கூட்டணும். அப்படி கூட்டிட்டு அந்த கூடுதல் அசலுக்கும் நம்ம செலுத்தின தொகைக்கும் இடையில இருக்கிறது என்னன்னா வட்டி அப்படிங்கிறோம்.
ஸோ அந்த வட்டி என்ன பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு அப்போ அது ஒரு வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்கா, 2 வருஷத்துக்கா, எத்தனை வருஷத்துக்கு பார்க்கணும், 5 வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படிங்க. வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கூடுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக கூட்டினா 36,000 வருது. வந்து செலுத்தின தொகை 50,700, 36,000 போச்சுன்னா 14,700 ரூபாய் நம்ம வட்டியாக செலுத்தியிருக்கோம். இப்போ முதல் ஆண்டுக்கான வட்டி அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லோன் என்னன்னா 9,630, அதே 12,000க்கு 8%னா 960, 15,000க்குனா 1,350. அப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 2,940 நமக்கு வந்துருச்சு. ஆனால் வட்டி செலுத்தினது எவ்வளோப்பா அப்படின்னா 14,700. அப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது என்ன ஆகுதுன்னா 3,000 ரூபாய் ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா இது 14,700 ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா 15,000. அப்போ 3,000 ஒரு வருஷம் அப்படின்னு துறையமா வச்சுக்கிட்டா 5 வருஷத்துல 15,000. அப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் தான் வரும். நீங்க வேணா பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். இப்படிலாம் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபார்முலால போட்டா ஸோ அதான் ஆன்சர் அப்படிங்கிறோம். அடுத்து ஒரு வியாபாரி 500 மீட்டர் மின்சார கம்பியை 1 மீட்டருக்கு 75 பைசா வீதம் வாங்கினார். அதில் 60% கம்பியை 8% லாபத்திற்கு விட்டார். ஒட்டுமொத்த பரிவர்த்தனையில் அவருக்கு 12% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் மீதமுள்ள கம்பியை அவர் எத்தனை சதவீதம் லாபத்திற்கு விற்க வேண்டும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அமௌண்ட்டே போட வேண்டியதில்லை, பர்சன்டேஜ் வச்சு நம்ம போயிடலாம். வந்து இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா 500 மீட்டர் இருக்கு ஃப்ரெண்டு. அப்போ அந்த 500 மீட்டர் கம்பியில் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் 60% லாபத்துக்கு வந்து சரி 60% வந்து என்ன 60% வந்து விற்கிறாரு. வந்து அந்த விற்கிறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா 8% வந்து எடுத்துக்கிறார், 8% லாபத்துல விற்கிறார் வந்து 60%. அப்ப மொத்த கம்பியில வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த 60% வந்து மொத்த கம்பியில இருக்கிற 60% வந்து 8% லாபத்துக்கு விற்கிறார். அப்ப 60 × 8 வந்து மீதம் இருக்கிறது என்ன பண்றாருன்னா 40% கம்பியில மீதம் இருக்கு. அதை எவ்வளவு சதவீத லாபத்துக்கு விற்கிறார் தெரியல. வந்து ஏன்னா நம்ம என்ன சொன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா அவர் விற்கும் போது 12% அவருக்கு லாபம் கிடைக்கணும். அப்ப அவர் எவ்வளவு பர்சன்ட் வித்தா கரெக்டா இருக்கும். வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாரு, 8% லாபம் கிடைச்சா போதுட்டு. அடுத்து என்ன பண்றாரு, இல்ல எனக்கு 12% லாபம் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப நான் மீதி இருக்கிற கம்பி 40% வந்து என் மீதி இருக்கு, அதை நான் எவ்வளவு லாப சதவீதத்தில் நான் விற்கணும்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது என்ன பண்ணலாம், மொத்த லாபம் வந்து 12%, அது இங்க போட்டுக்கலாமா 100 × 12. இப்ப 60ல 8% வந்து கண்டுபிடிச்சிரும். அப்ப 40ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தா நமக்கு 12 ஆகும், அதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்ப இந்த ஸ்டெப் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதான் ஈஸி, சுலபமா போட்டு போயிடலாம். இப்ப பணத்தோட மதிப்புல நம்ம கணக்கே போடப்படுதுல அங்க போடும். இப்ப 60 × 8 போட்டா 480, 40x ஈக்குவல் டு 100 × 12 1200 வந்து. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், இந்த 480 அந்த பக்கம் போகுது, கழிக்கணும், கழிச்சோம்னா 720 வந்து. இப்ப இங்க x இருக்கு. இப்ப இந்த 40 இந்த 72 நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சைபர் அடிச்சிடலாமா, அடிச்சாச்சு வந்து. இப்ப 4ஆம் வாய்ப்பாட்டுல நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிபிள் பண்ண போறோம். இப்ப பெருக்கும் போது என்ன ஃபர்ஸ்ட் 4 1 வந்து போகுமா, மீதி 3 32, 32னா 4 8 32 8 அவ்வளோ 18% முடிஞ்சு போச்சு. இல்ல எங்கேயாவது நம்ம வந்து பணத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இல்ல, இதை வந்து பணத்துல வச்சுக்கிட்டு நம்ம போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் 75 பைசானா டைம் ஆயிடும் வந்து. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, மொத்த நீளத்துல 60% வந்து 8% லாபத்துக்கு வித்துட்டாரு வந்து. அப்ப 60 × 8 போட்டாச்சு வந்து. அவருக்கு லாபம் எவ்வளவு வேணும்னா 12% லாபம் வேணும். அப்ப மீதி இருக்கிற 40% கம்பியை வந்து எத்தனை சதவீதம் லாபத்துக்கு நான் வைக்கணும் அப்படின்னு அங்க போட்டுருந்தேன், பிளஸ் பண்ணி போட்டீங்கன்னா வந்துடும். இந்த ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா வந்துடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா உட்காந்து இந்த பணத்தோட மதிப்புல போட்டுட்டு இருப்போம், டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ ஷார்ட்கட்டா போடுறதுக்கு தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ அதான் உங்களுக்கு கிளாஸ்லையும் சொல்லி கொடுக்குறோம், அதான் டெஸ்ட் டிஸ்கஷன்லையும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்றைய டிஸ்கஷனை வந்து நம்ம இங்க நிறைவு செய்யறோம். அடுத்து நம்ம வகுப்புல சந்திப்போம், அடுத்த டெஸ்ட்ல வந்து நம்ம சந்திப்போம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சாட்ல வந்து போடுங்க. போட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலன்னா உங்களுக்கு அடுத்த நம்ம டெஸ்ட் டிஸ்கஷன் அப்ப சரி பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்டு. ஓகே, மறந்துடாம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ரெகுலரா பண்ணுங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நினைவு கொள்ளணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், see you on next class. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.